கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு வசனத்தை நான் ஒவ்வொரு வாரமும் செய்தியினுடைய தொடக்கத்தில் அதை சொல்லி நான் உங்களை நடத்துவது வழக்கமாக இருக்கிறது. உபாகமும் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாமா? நீயும் உனக்கு பின் வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு அவருடைய வேத வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவர் ஆவியானவர் தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டு வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, எனவே நீங்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கவனித்து கேட்க வேண்டும். எதற்காக இதை கவனித்து கேட்க வேண்டும் என்று சொன்னால், நீயும் உன் பிள்ளைகளும் என்றைக்கு நன்றாக இருப்பீங்க? என்றென்றைக்கும். அப்போ எப்பொழுதும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனித்து கேட்கணும். நாங்கள் கவனிச்சுட்டு தானே இருக்கோம். சொல்கிறேன், கவனிக்கிறதுன்னா என்ன? நான் போன வாரம் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் சொன்னேன், அதை நான் திரும்பி சொல்ல விரும்பலை. கவனிங்க. கவனிக்கிறதுக்கு நிறையா அர்த்தம் இருக்குங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். எனவே இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் என்று சொன்னால், சொல்லப்படுகிற செய்தியின் வார்த்தைகளை கூர்ந்து கவனமாக கேட்கணும். இன்றைக்கு செய்தி நேரத்தில் சிலர் அப்போ தான் இங்கே வந்த பிற்பாடு தான் ஞானம் உதிக்கும் பைபிளை வாசிக்க ஆரம்பித்தோம். பைபிள் படிப்பாங்க. அதாவது காலையில் வீட்டில் படிக்காததெல்லாம் பைபிள் போர்ஷனை உட்காந்துட்டு இப்போ சங்கீதம் நீதிமொழி நீங்கள் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் இங்கே தொண்டை கழியாக நான் கத்திட்டு உட்காந்துருப்பேன். இது ஒரு கவனிப்பு சில பேருக்கு இதுதான். அப்போ தான் உட்காந்து எதையாவது படிக்கிறது இல்லை, சும்மா அப்படி பரட்டிகிட்டு இருக்குது. இந்த பைபிளில் என்ன இருக்குது, இந்த பேப்பரை பரட்டுறது, இதெல்லாம் ஒரு சிலருடைய அனிச்ச செயல்னு சொல்லுவாங்க. இந்த கை காலெலாம் சும்மாவே இருக்காது. இன்னும் சில பேர் ஒரு பேனா ஒன்று எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் இருந்தனாக்கா எதாவது கிறுக்கிட்டு இருப்பாங்க. எதையாவது கிறுக்கிட்டு இருப்பாங்க. யார் பேரையாவது எழுத வேண்டியது, ஏதாவது பூ போட வேண்டியது, படம் வரைய வேண்டியது. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலருடைய சுவாபங்கள் அப்படி இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுங்க காதில் விழுது. அதாவது இங்கே பேசப்படுறதெல்லாம் அவங்க காதில் விழுதான். கவனிக்கிறோம் இல்லை நான் சொல்லுவேன். கவனிங்க, காதில் விழறது எல்லாமே நீங்கள் கவனிக்கிறதாக ஆகிடாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. காதில் விழறது எல்லாமே அது உங்கள் கவனிக்கிறதாயிடுது. இல்லையே, காதில் விழுந்துச்சே, காதில் விழுந்தான். ஒரு மணி நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்? அது உங்கள் மனசில் போய் தங்கலை. இருதயத்தில் போய் எது தங்குதோ அதுதான் என்றைக்கும் உங்கள் மனசில் நிற்கும். இந்த காதில் வாங்கி இந்த வழியாக போகுது பாருங்க. ஏன்னா காதுக்கு கேட்கும் திறன் இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். இது மட்டும்தான் இப்போ கேட்குன்றீங்களா? இப்போ இந்த நம்ம சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ரோடு இருக்குது. திடீர்னு ஒரு கார் போகுது, ஒரு ஹாரன் அடிக்கும்போது அந்த சத்தமும் கேட்க தானே செய்யுது. அதுபோல் உங்களுக்கு காது திறந்து இருப்பதனால எல்லா சத்தமும் கேட்கும். ஆனால் எது உங்கள் மைண்டில் போய் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கவனித்து கேளுன்றாரு. அப்போ நான் பேசும் பொழுது உங்களுடைய கவனம், பார்வை இங்கே இருந்தால் தான் உங்கள் இருதயத்தில் போய் தங்கும். நிறைய பேர் பிரசங்கம் பண்ண தொடங்கின உடனே விசேஷித்த ஒரு ஜப ஆவி அவங்களுக்குள்ளே வந்து இறங்கிடுதுங்க. விசேஷித்த ஜப ஆவி, அது சாதாரண ஜப ஆவி கிடையாதுங்க. அப்படியே கண்ணை மூடி பண்ணுற ஜபத்தை பார்க்கணுமே. உங்களால் என்னாலெல்லாம் அப்படிலாம் ஜபிக்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேங்க, என்னாலாம் அப்படி ஜபிக்க முடியாதுங்க. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, அப்போ நான் ஜபிக்கிறது இந்தமாரி ஜபிக்கிறதுலாம் எனக்கு வராதுங்கன்னு சொல்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கண்ணை மூடிட்டு இருக்கு தூங்குறதெல்லாம் பேர் என்னது? இப்போ நான் சொன்னேன்,
இதெல்லாம் ரொம்ப விசேஷத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்றாக இருப்பதற்கு நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கணும்னு சொன்னால் சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்து கேட்கணும். பக்கத்தில் பேசுறது, பக்கத்தில் பார்க்கறது, எந்த காரியமும் செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சும்மா சுருக்கமாக சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ சுகமாக இருக்கும்போது நான் சொன்னேன், நீ கேளேன் என்றாய். சின்ன வயசுலேருந்தே இப்படி கேட்காம போகிறதே உனக்கு பழக்கம். வசனம் இருக்கிறத நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது போல தான் அவங்க சாட்சி சொன்னாங்க பாருங்கள், நான் எத்தனையோ தடவை சொல்லுவேன், கேட்குறதே இல்லைங்கன்னாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் சில பேருக்கு சில காரியங்களை கேட்குறதே கிடையாது. என்ன செய்கிறது? வேண்டாம், அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் தேவன் நமக்கு எச்சரிப்பாக நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு மகிமை. நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் உங்களை எச்சரிப்பு ஊட்டுவதற்காக. ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு நாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படியாக எனக்கு கொடுத்த வார்த்தைகளை எவ்வளவு விரைவாக சொல்லலாமோ சொல்ல முடியுமோ நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். இன்றைய செய்தியை கேட்டால் சிலருக்கு மனசில் என்ன எண்ணம் தோணுன்னு தெரில, உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு தெரில, உங்கள் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சொல்ல இது எனக்கு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் அவ்வளோ சீக்கிரமாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொண்டுட்டு வரல. உண்மையை சொல்ல போனால் 2-3 வாரங்களாகவே இதை குறித்த ஒரு ஆண்டவருடைய ஒரு ஏவுதல் இருந்தது. நான் அது தாமதப்படுத்தி தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். செய்தியினுடைய தலைப்பு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அடுத்தது, கடன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? எப்படி? இதான் தலைப்பு. கடன் வாங்கலாமா, கடன் கொடுக்கலாமா? இந்த 2 கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியும். அதை ஏன் உங்கள் கேட்டது வேறு. நம்ம தான் ஏற்கனவே கடனை வாங்கி வச்சுட்டு வந்துடுறோம். இது என்ன கேள்வி இவர் கேட்குறாரு? இவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் பேசுகிறார். இவர் கடன் வாங்கலாமான்னா நாங்கள் தான் வாங்கிக்கிட்டு கடன்காரனாக வந்து இங்கே உட்காந்துருக்குறோம், எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறாரு இவர், என்னையா இவர் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். அது எனக்கு புரியும். அடுத்தது, கடன் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறவங்களாம் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துட்டு கேட்பாங்க. இப்போ ஐயோ அது ஏங்க சொல்கிறீங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க, கொடுக்குறதா வேணாமா? நான் வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை விரைவாக சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். சரி, ஏன் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த காரியத்தை இன்றைக்கு பேச வேண்டும்? அதையும் நம்ம சொல்லணும்ல. நீங்கள் கடன் வாங்கிட்டதுனாலேயோ கடனில் இருக்கிறதுனால மட்டுமல்ல. நல்லா கவனிங்க. நம்முடைய சபையை பொறுத்தவரைக்கும் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிக 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 ரொம்ப 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 அவசியமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பொருளாதார ரீதியாக ஆசீர்வாத குறைவிலே இருக்கிறார்கள். பொருளாதார எக்கனாமிக்கல் பிளஸ்ஸிங் நான் சொல்ல வருது, பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம சபையில். அப்போ பொருளாதார ரீதியாக அவருடைய வளர்ச்சி தடைப்பட்டிருக்குது, குறைவாக இருக்கிறது. அப்போ இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காரணத்தை ஆராயாமல் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? மேலே 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 கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தையை, கடைசியாக உள்ள வார்த்தையை பாருங்க. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லியிருக்குது. கடன் கொடுக்க சொல்லியிருக்குது இந்த இடத்துல, கடன் வாங்காது இருப்பார். உபாகமம் 15:6 கூட சொல்லப்படுறது. 15:6, நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எப்படி?
ஆறாவது, நீ தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. ரெண்டு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது, கடன் வாங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் நான் சொல்வேன், இந்த 100க்கு 90, 98, 99 அல்ல, 100க்கு 100. என்னது? கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் என்ன செய்யணுமா? கடன் வாங்குவது இல்லை என்று சொல்கிறார். ஏன் அவங்க வாங்கிறது இல்லையா? 6வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்ததினால். அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள். அப்ப கடன் வாங்குவது என்பது ஒரு ஆசீர்வாத குறைவாக சொல்லப்படுகிறது. அது உண்மையும் அதுதான். அப்ப கடன் வாங்குவது என்பது ஒரு ஆசீர்வாத குறைவு. அப்ப கடன் கொடுப்பது என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. எப்படி? ஆமா. அப்ப கடன் கொடுக்கணும்னாக்கா அப்ப எல்லாரும் ஃபைனான்ஸ் நடத்த சொல்றாரு அவரு. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களாம் என்ன செய்யணும்? நீங்கெல்லாம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அந்த எண்ணத்து போயிடாதீங்க. நான் திரும்ப அதுக்கு உள்ள வசனங்களை அப்புறம் சொல்கிறேன். எனவே இந்த கொடுக்கிறன்றதை சொல்லும் பொழுது கொடுக்கிற நிலையில் உங்களை உயர்த்தி வைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே சமயம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதையும் நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கூடாது. அப்போ யாருக்குமே கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்களா என்ன? அதையும் நான் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு பின்னால் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் முதலாவது சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த கடன் வாங்குவது ஆசீர்வாதமா என்றது தான் பாயிண்ட். இருப்பேன். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்ன? நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீ அநேகருக்கு என்ன செய்வாயா? கடன் கொடுப்பாய் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் எல்லாரும் எந்த இடத்துல, எந்த ஸ்தானத்தில், எந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளை எந்த இடத்துல வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறார் ஆண்டவர்? உங்களை எல்லாரும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறார். நீங்கள் எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் கையை ஏந்தவோ கை நீட்டி கடன் வாங்குகிற நிலையில் இருக்கவே கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது நீங்கள் சொல்லுவீங்க, அப்படிலாம் நினைக்கிறவர், அப்படிலாம் சொல்கிறவர் கொடுத்துட வேண்டியதானே, அவர் கொடுக்காதனால தான் நாங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் நாங்கள் நிற்கிறோம், இதெல்லாம் என்னங்க இது அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம், வார்த்தைக்கு நான் இந்த மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இது போல் சில எண்ணங்களுக்கெல்லாம் வரலாம். இது உங்களுக்கு ஒரு நியாயமாகவும் தோன்றலாம். நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். உபாகமும் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க நடப்பதற்கு கவனமாய் இருப்பதற்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, கட்டளையை, பிரமாணத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் மீறி நீங்கள் வாழ்ந்தால், செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில என்ன வருமா? சாபம் வரும். நீ உடனே சொல்லுவீங்க, ஐயோ சாபம்லாம் விட்டுறாதீங்க, நான் சாபம் விடலை, நான் சாபத்துக்காகவும் பேச வரலை. கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். என்னது? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போனல. நான் முன்பே சொன்னேன், அப்போ கடன் கொடுப்பது என்பது ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று சொன்னேன். அப்போ இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு என்று சொல்லி பார்க்கும்போது 44வது வசனத்தை பாருங்க. 44. அவன் முன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். வச்சுங்களா? யார சொல்றாரு?
அதுக்கு தான் 2 வசனத்தையும் நான் சொன்னேன். 44 படிக்க வச்சது எதுக்கு? 15 படிச்சிங்கள்ல, அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த கட்டளையை, இந்த கற்பனைகளை நீங்கள் மீறி நடந்தால் என்ன ஆகும்? அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது அப்படி நீங்கள் மீறி நடந்தால் சாபம்னு போட்டிருக்குது. அப்போ அந்த சாபத்தினுடைய பட்டியல் நிறைய இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு தான் ஒழுங்காக பைபிள் படிக்கணும்னு சொல்கிறது. நீங்கள் வேணால் படித்து பாருங்களேன், இதுலேருந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த 15 படிச்சிங்களா? 28ஆம் அதிகாரத்தில் 15 தானே இப்போ நான் படித்தோம். 16லேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சாபம் வரும்னு எழுதியிருக்குது. இது இப்போ நமக்கு இது தேவையில்லை. நமக்கு சாபமாக தேவை, ஆசீர்வாதம் தானே தேவை. நான் சொல்ல வருகிற காரியத்தை பாருங்கள். அப்போ எது ஆசீர்வாதம், எது சாபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கடன் மற்றவனுக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். ஒரு வேளை நீங்கள் கடன் யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வேளை கடன் வாங்கியிருக்கிறேங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்ன படிச்சிங்க? உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். அப்போ கடன் வாங்குவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இது ஆசீர்வாத குறைவு மட்டுமல்ல, அது சாபம். அது அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும்? ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வரும். அப்போ இந்த சாபம் வரும்போது தான் என்ன நிலைமை வருது? உங்களுக்கு என்ன சூழ்நிலை வருது? யார்கிட்டையாவது போய் நம்ம நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஐயோ, ஏன் அப்படிலாம் வருது நமக்கு? இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம்? எல்லாவற்றுக்கும் பதில் இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது, பதில் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கவனிங்க. இப்போ நான் முன்னதாக நான் சொன்னேன், கடன் கொடுக்கறது ஆசீர்வாதம் என்று சொன்னேன். இப்போ கொடுத்தவங்களெல்லாம் கொஞ்சம் தலை நிமிர்ந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓ, நம்மளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. இந்த வாங்கினவங்களாம் திருப்பி கொடுக்கலான்னு சொல்லும்போது சில பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ ஆசீர்வாதம்லாம் சரிதான், மட்டும் வாங்கிக்கிட்டு இப்படி நிற்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு சிலருக்கு மனசு துக்கமாக இருக்கும். நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் கடன் வாங்கினவங்க அத்தனை பேரும் கடனை திருப்பி கொடுத்து தான் ஆகணும். சொல்கிறேன், நான் வசனத்தோடு சொன்னதான் உங்களுக்கு புரியும். சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கடன் கொடுக்குறவங்களை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். கடன் கொடுக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணுமா? சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. வட்டிக்கு கொடாமலும், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கொடுக்கணுங்க. வட்டிக்கு கொடுக்க கூடாது. கொடுத்து இந்த வட்டி வாங்கின நோக்கத்தில் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு தான் சாபம். ஐயோ கொடுத்துட்டேனே. சில பேர், நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் தெரியாம நீங்க அதை செய்திருக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்க தெரியாம நீங்க செய்திருக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யாதீங்க. இன்னும் சில வசனங்களை நான் சொல்லணும் உங்களுக்கு. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 22:25. உங்களுக்குள் சிறுமைப்படுகிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். வட்டி வாங்க வேண்டாம். யாருக்காவது கொடு, வட்டிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. வட்டி வாங்காத. உபாகமம் 23:19. மிருகத்து 23:19. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும், கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் ஆகாரத்துக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? ஏதோ ஒரு இடத்துல சொன்னார், ஏதோ ஒன்று சொன்னார் என்று நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அங்கு இங்குமாக சேர்த்து 3-4 வசனம் காட்டிட்டேன். இதே பேசிகிட்டு இருந்தால் நேரம் போயிடும். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியல. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கொடுக்கறது நல்லது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மற்றவர்களுக்கு கொடுக்கணும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் கடனாக கொடுத்ததை கடனாக திருப்பி கொடுத்துட்றதும் ஒழுங்குன்றதையும் வாங்கினவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கொடுத்தவங்க ஒரு பக்கம் இருக்கும், நிறைய பேர் வாங்கினவங்க இருவீங்க. நிறைய பேர் இந்த கடனை வாங்கும்போதே சிலருடைய எண்ணங்களை நான் சொல்லுகிறேன்.
அது தவறு. என்ன தெரியுமா? இப்போ மனுஷர்களிடத்தில் வாங்குகிற கடன் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இப்போ மற்றவங்கள்ட்ட வாங்குறது கடன் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த அரசாங்கத்தில் இந்த பேங்க் மூலமாக வாங்குகிற கடன் இருக்குது பாருங்கள், இதை சிலர், நான் இங்கே அப்படி இருக்கிறதாக எனக்கு தெரியல, நீங்கள் அப்படி செய்கிறீங்களான்றது எனக்கு தெரியாது, வெளியில் உலகத்தார்கள் எப்படி செய்கிறார்கள், அப்படி பேசிக்க விடுறாங்க, அது என் காதில் வருதுங்க. எப்படிங்கன்னா, இப்போ 2025 2026 இன்னும் ஒரு 6 மாதத்தில் இப்போ திரும்ப ஒரு தேர்தல் எலெக்ஷன் வரப்போகுது. பர்பஸாக போய் என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டுறவு வங்கி அந்த வங்கி இந்த வங்கியில் போய் ஏதாவது ஒரு கடனை வாங்குது. அது என்ன சொல்லிக்கிட்டு வாங்கிக்கிறாங்கன்னா, எலெக்ஷன் வருது, இப்போ கடனை வாங்கிவிடுவோம் எப்படின்னு தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்போ இவங்க தேவைக்கு வாங்குற மாதிரி எனக்கு தெரியலிங்க. இவங்கெல்லாம் ஒரு கஷ்டத்தில் தேவைக்கு வாங்குறதா தெரியலிங்க. இந்த மாதிரி ஆயிடும், அதுக்காக வாங்குறது. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. சரிங்க, தள்ளுபடி பண்ணுறதும் பண்ணாமல் இருக்குது அவங்க இஷ்டம். நீங்கள் அப்படி தள்ளுபடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிறதுனால அதுக்கு நான் தடை சொல்ல வரலைங்க, அதுக்கு நான் தடை சொல்ல வரல. பட் இந்த நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. நீங்கள் வாங்குறீங்க, அவங்க நமக்கு தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா அது சந்தோஷமான விஷயந்தான். பட் இந்த பர்பஸாக இந்த நோக்கத்தோடு போய் வாங்குறோம் பாருங்கள், அதெல்லாம் சரி கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நான் அந்த மேட்ருக்கே வரல. இப்போ ஏன் அதை இழுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, அதே போல் அந்த குழந்தைய கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, குழந்தை வச்சுருக்கிறவங்க சத்தம் போடாமல் பார்த்துங்க, கவனிங்க. அதே போல் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் கடன் வாங்குற அத்தனை பேரும் கொஞ்சம் வசதி படுத்தவங்கள்ட்ட போய், அல்லது இருக்கப்பட்டவங்க தானே கடன் கொடுப்பாங்க, கடனை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது கூட்டுறவு வங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, சொசைட்டியா தள்ளுபடி பண்ணுறதுக்கு. இவங்க நினப்புங்க, 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், அவங்க கேட்காம விட்டுட மாட்டாங்களா, கேட்காம விட்டுடக்கூடாதா, என்னங்க இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இது ரொம்ப தப்பு. நிறைய பேரை கடனை வாங்கிக்கிட்டு கடனை திருப்பி சொல்கிறதுக்கு அது சிந்தையே வரது கிடையாதுங்க. அப்படியே காலத்தை கடத்த வேண்டியது. இவங்க என்னன்னாக்கா, இந்த கவர்மெண்ட்டு போல் நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன எலெக்ஷன் நடத்துகிறாங்களா, இல்லை எதை எலெக்ஷன் அவங்க சேர்மேன் ஆக போகிறாங்களா, அவங்க கடனை அவங்க தள்ளுபடி பண்ணுறதுக்கு கேட்காம விட்டுடக்கூடாதா? நான் சொல்கிறேன், இது தவறு மட்டுமல்ல, இது பாவம். நான் வசனத்தோடு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்தது என்ன, கடன் கொடுக்கலாமா என்று பற்றி தான் நான் பேசிட்டு வந்தேன். கடன் கொடுக்கறது தப்பு இல்லை என்று. கடன் வாங்கலாமா என்று சொல்லி கேட்டேன். கடன் வாங்கிறதும் தப்பு இல்லை. வாங்கினவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியாக பார்க்குறாங்க சில பேர். அப்பா இன்றைக்கி நல்ல வார்த்தை அவர் சொன்னார் இவருங்க. நான் அவரை எங்கே ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தேன். என்னது கடன் வாங்கிறது? இப்போ என்ன சொன்னேங்க, கடன் வாங்கிறது தப்புன்னு சொன்னேன்? தப்பு இல்லைன்னு சொன்னேன். அப்போ என்ன செய்யலாம், போய் இஷ்டத்துக்கு கடனை வாங்கி வச்சுருவோங்க. நாங்களுடைய தேவையை அறிந்து தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குங்க. கவனிங்க, சில பேர் கடன் கொடுக்குறாங்கன்றதுக்காகவே கடன் வாங்குறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ எதுக்கு வாங்குறேன்னா, கொடுக்குறாங்க, உனக்கு தேவையா, தேவையெல்லாம் இல்லை, கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறேன், ஏன் கிடைக்கிறத வாங்கினேன். இது பாருங்க, இதுவும் தவறு. உனக்கு ஒரு நெருக்கடியான நிர்பந்தம் இருக்குதா, தேவை இருக்குதா, கடன் வாங்கு. தேவையே இல்லாமல் கடன் வாங்கி சிலர் செய்கிறதை சொல்கிறேன். சிலர் இந்த தேவையில்லாத நேரத்தில் கடனுக்கு வாங்கி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை வாங்கி வட்டிக்கு விடுறது. இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இது எப்படி இருக்கு, இங்கே வாங்குறது இது கடன். இதை வாங்கி இங்கே 5 வட்டி 10 வட்டி நீங்கள் பணியை வட்டியை கொடுத்துட்டு இது ஒரு போய் கேட்டால், எனக்கு வந்ததுங்க பணம் குழுவில் வந்துச்சுங்க, இப்போ கடன் எடுத்துன்னு தொல்லை பண்ணால் எனக்கு ஒன்றும் செலவு இல்லை, சரி விட்டா வட்டிக்கு வருவேன். இது தவறு. நீ பாவத்தில் போய் சிக்கிக்கொள்ளுவேன், நீ சாபத்துக்குள்ளாயிடுவேன். இது தேவையில்லாத விஷயம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், காரணம் சொல்கிறேன். இப்போ கடன் வாங்கலாமான்னு கேட்டது வாங்கலான்னு நான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் உங்களை கை தூக்க சொல்லலை. யாரெல்லாம்னாக்கா, இது என்னங்க நாங்கள் உட்காந்துருக்க அத்தனை பேருமே கடைக்காரனை உட்காந்துருக்குறோம், நான் அதை சொல்லலை. எல்லாருமே தேவை உள்ளவங்க கடன் வாங்கலாம். இப்போ என்ன கேட்டால், யார் என்று சொல்லும்போது நான் பெயரே சொல்லலை, ஊரையோ பேரை சொல்லி நான் சொல்ல வரலைங்க. கடன் யார் வாங்கணும்னா, ஒரு ரொம்ப நெருக்கடியான நிர்பந்தமான ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கடன் வாங்கலாம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது நான் ஒருத்தரை காட்ட போகிறேன். இப்போ ஒருத்தர் கடன் நம்மள்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்காரு. அது யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்கிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை பாருங்கள். ஒரு பெரிய கடன்காரன் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள். நீதிமொழிகள் 19:17. கர்த்தருக்கு கடன்
கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். என்ன போட்டிருக்கு? ஏழைக்கு இறங்குகிறவன் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கடன் கொடுக்கிறான். ஐயோ, இப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல வார்த்தை தான், அழகாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, எங்க அவர் யாருங்க? அவர் எல்லாருக்கும் உலகத்துக்கே படி அளக்கிறார் அவர். யோசித்து பாருங்க. அவர் யார்கிட்ட கடன் வாங்குறாராம்? அங்கே இருக்கு வசனம். கடன் யார்கிட்ட வாங்குறாரு? கடன் கொடுக்குறவங்கள்ட்ட. ஏழைகிட்டயா? ஏங்க இங்கே பாருங்க, யாரெல்லாம் அதாவது ஏழைகள் மூலமாக அவர் கடன் வாங்கிக்கிறதாக நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது யார்கிட்ட கடன் வாங்கிறது போல இந்த வார்த்தை அமைஞ்சிருக்குது. அப்போ கடவுளே, ஆண்டவரே என்ன செய்கிறாரு? கடன் வாங்குறார். அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் கடன் வாங்கலான்னு. நிம்மதி தானே உங்களுக்கு கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம்? என்னது வா பத்தியா, நல்ல வார்த்தை சொன்னார் இவர். பத்தியா, கர்த்தரே கடன் வாங்கியிருக்காரியா? சிலர் நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், ரைட், நீங்கள் நல்ல ஒரு என்னது ஒரு சமாதானமாக இருக்கணும்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வரேன். கர்த்தரே கடன் வாங்கிட்டார? என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று எழுதியிருக்குது. அப்போ கர்த்தர் கடன்காரனாக இருக்கிறாரா? இல்லை இல்லை. நீங்கள் அந்த முதல் பகுதியை மட்டும்தான் பார்ப்பீங்க. அந்த வசனத்துடைய முழுசை பாருங்க. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கார் பார்த்துக்கிட்டிங்களா? இன்றைக்கி இந்த உலகத்தில் அதை தான் நான் சொல்ல வந்தேன். கடன் கொடுக்கறதும் தப்பில்லை, வாங்குறதும் தப்பில்லை. ஆண்டவரே வாங்கியிருக்கிறாரு, கடன் வாங்குறாருன்னு எழுதியிருக்குது. அப்போ வாங்கின கடனை ஆண்டவர், சரி ஆண்டவர் தானே, ஆண்டவர்கிட்டலாம் கொடுத்ததை போய் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, ஒரு உதாரணத்துக்காக பேசுகிறேங்க. நான் சில நேரத்தில் அரசியலை அதிகமாக இழுத்து பேசுவேன். இப்போ முதலமைச்சர் உங்கள்கிட்ட ஒரு திடீர்னு வந்துட்டுங்க, காரில் மணி பர்ஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு 10,000 ரூபா கொடுங்க, என்ன பண்ணுவேன்? அடாடாடாடா, யார் கேட்டுட்டா இருப்பேன்? கேட்டதே இருக்கும். அவர் பேரவே நான் மைக்கில் சொல்லணும். இப்போ இருக்க முதலமைச்சரே கேட்காருங்க, என்ன சொல்லுவீங்க? அப்படியே என்கிட்ட கடன் கேட்டார், அவருக்கே கொடுத்து, அப்படி ரொம்ப பெருமையாக பேசிப்போம். இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, அவர்கிட்ட போய் நீங்கள் திருப்பி கேட்பீங்களா? கேட்க தோணுமான்னு நான் கேட்குறேன். அடையப்பா, அவர் பெரியவர், அவர்கிட்ட போய் எப்படி கேட்கறது? இது ஒரு பக்கம் இருக்கவே, நான் ஒன்று சொல்கிறேன், அவங்களாம் திருப்பி தரமாட்டாங்க. இந்த எலெக்ஷனுக்கு, இந்த நிறைய எலெக்ஷனுக்கு சொல்கிறேங்க, இந்த டெபாசிட்னு சொல்லி இந்த கட்சியில் நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறாங்க. அதாவது அந்த நாமினேஷன் கொடுப்பதற்காக எத்தனை பேருக்கு ஒரு நாள் தான் ஒரு தொகுதியில் நிற்க முடியுங்க, 10 பேர் போய் பணத்தை கட்டுவாங்க. 10,000 ஒரு விண்ணப்பம். அந்த காசை திருப்பியே தரமாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற காரியம். என்ன சொல்கிறேன்? அதை போய் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. இப்படிலாம் உலகம் இருக்குது. நான் சொல்ல வரேன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இவரே அதுக்கு சொல்ல வந்தேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கடன் வாங்கினா கூட அதில் ரொம்ப நேர்மையாக நீதியாக இருக்கிற, நியாயமாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இல்லைன்றீங்களா? இல்லைன்னு சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா உங்களால்? வசனத்தோடு நான் சொல்கிறேன், ஆண்டவர் திருப்பி கொடுக்குறாரு. இப்போ நான் கடன் வாங்கினவங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், ஆண்டவரே வாங்கின கடனை ஒழுங்க மரியாதையாக திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாங்கின கடனை அப்போ அதை தாங்க நம்ம பின்பற்றணும். ஒரு சில நேரங்களிலே நமக்கு சாதகமானது சில பேர் பின்பற்றுறாங்க பாருங்களேன். சில பேர் என்ன செய்வாங்க, தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பின்பற்றுறது. பார்த்தீங்களா வாங்கி, அதெல்லாம் சரிதான். என்னட்ட ஒருத்தர் பேசினார், நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன், இதோட கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை சொல்லியிருப்பேன். என்னகிட்ட இங்கே இல்லை, இப்போ அந்த நபர் நம்ம சபையிலே இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கண்ணே. என்னிடத்துல அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு காணிக்க வருமானம் இல்லாத ஒரு நேரங்க. ரொம்ப நானே கஷ்டத்தில் இருந்தேன். நான் நம்ப மாட்டாங்க, சரி விட்டு தள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வேறு ஒரு தேவைக்காக வைத்திருக்கிற பணத்தை அங்கேருந்து கடன் கேட்டார். ஒன்றும் பெரிய தொகை இல்லை, 200 ரூபா தான். அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் பெருசுங்க. நான் 20 வருஷத்துக்கு முந்தி நடந்ததை சொல்கிறேன். 20 இல்லை, 25 வருஷத்துக்கு மேலே ஆகும். அவனிங்க 200 ரூபா பணம் கேட்டார், கடனாக கேட்டாருங்க. அவர் சுகர் மில்லில் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. சரி, எனக்கு கொடுக்குற நிலையில் நான் இல்லை. ரொம்ப வருந்தி நான் கொடுத்துட்றேங்க அப்படின்னு வருந்தி கேட்டதுனால சரின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஆள் சபைக்கே வரல. சரி, என்ன பண்ணுறது, கேட்குறாரு அப்படின்னு நான் மனசு வச்சு கொடுத்தேன்.
சரிங்க, பணம் போனது விட்டுட்டுருங்க, அந்த ஆத்மாவை வரலையேன்னு சொல்லி நான் ஒரு சபையில் ஒரு ஊழியம் செய்கிற விசுவாசியை அனுப்பி அது என்னன்னு காரணம் போய் விசாரிச்சுட்டு வையான்னு. நான் பணம் கேட்க அனுப்பலை. சரி, சபைக்கு வரலாம்ல, சபைக்கு வர தலைமுறை வரேன். அப்போ எனக்கு ஏன்றது எனக்கே புரியுது. அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் வரேன். அப்போ சொன்னேன், நீங்கள் இது மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு இப்படிலாம் வராமல் இருக்குது சரியாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? பைபிள் என்ன போட்டிருக்கேன்? பைபிள் என்ன போட்டிருக்கேன்? கடன் கொடுப்பாயின்னு போட்டிருக்குல்ல. இப்படி எப்படிங்க இவர் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல, சத்தியம் தெரியாத ஆளுங்க, ஒரு சும்மா புதுசாக 4 வாரம் வந்தவர் தான் அவர். இதுதான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுதே. நான் சொல்கிறேன், அந்த பைபிள் இன்னொரு வார்த்தை போட்டிருக்குதே, அது தெரியலையா? நான் சொல்கிறது புரியுதா? இது போல் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். என்ன இருக்குது முழுசாக பார்க்குறது கிடையாதுங்க. ஒரு பாதியை மட்டும் தனக்கு தேவையானதை எடுத்துக்கிறது. அவர் சொல்கிறாராம், என்ன பைபிளில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்கு பைபிளில்? அதாவது எல்லாருக்கும் கொடுக்கணும் போட்டிருக்குதான். அதனால் இவருக்கு கொடுக்கணுமா, இவருக்கு நம்ம கொடுக்கணுமா, அதனால் நம்ம அதை கேட்கக்கூடாதான். நான் சொல்கிறேன், அது நீ சொல்லக்கூடாது. யார்? அந்த நபரை தான் சொல்கிறேன், அது நீ சொல்லக்கூடாது. எப்போ நீ பைபிள் வசனம் நீ தெரிஞ்சுக்கிட்டியோ, ஒழுங்கு மரியாதை என்ன செஞ்சோன்னா காசை வச்சுட்டு நீ பேசுனீங்கன்னா அது நியாயம் இருக்குது. அப்போ இவர் கொடுக்காததுக்காக இது என்னது, இதை தான் மிஸ்யூஸ் பண்ணுறது, அதாவது துஷ்பிரயோகம் பண்ணுகிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அப்படி தான் வசனங்களை வேறு விதமாக பயன்படுத்துகிறார். அது தவறு. இப்போ நான் சொல்ல வந்தது என்ன, கர்த்தரே கடன் வாங்கினா என்ன செய்கிறாரு? திருப்பி கொடுக்குறாருங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கொடுக்காம இருப்பது என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், கொடுத்தவங்களுக்கும் சொல்கிறேன், வாங்கினவங்களுக்கும் சொல்கிறேன். புரியுதா? அதுக்கு வசனத்தோடு நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் பார்க்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 21வது வசனம். சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். கடனை வாங்கிட்டு செலுத்தாமல் போய்விடுகிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அது வேண்டாம், கவனிங்க. துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டான்? துன்மார்க்கன் கடனை வாங்கிட்டு என்ன செய்ய மாட்டான்? இருக்கா? அப்போ யாரெல்லாம் கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்கலையோ நீங்கள் யாருன்னு இந்த பைபிள் சொல்லுது. நான் சொன்னால் ஏன் மேலே கோவப்படுவீங்க. நான் யாருக்கும் இப்போ நான் யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரலை. என்ன போட்டிருக்கு? துன்மார்க்கன் கடன் வாங்கிட்டு செலுத்த மாட்டோம். சரி, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30 சொல்லுவாங்க, கவனிங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப இருக்கப்பட்டவர், அதெல்லாம் அவருக்கு தாங்குங்க கையை, எல்லாம் நம்ம கொடுத்து தான் ஆகணுமா? ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது அவர்? கவனிங்க, ஏன் எனக்கு அவர் கொடுக்கக்கூடாது அவர்? இங்கே பாரு, அதை நீ சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். சரி போய் தொலைஞ்சது போ, இதோட போ அன்று கொடுத்தவன் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அதை வாங்கிக்கிட்டு இது ஏமாத்துறது. இது உனக்கு ஒருத்தவங்க கொடுத்தவங்க கொடுத்த கடனை வேண்டாம் என்று அவங்க தான் சொல்லணும் வாயால். நீங்கள் அவங்கள்ட்ட போய் இதை கேட்காதீங்க, இதை வாங்காதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதை பாருங்க, சங்கீதம் நீதிமொழிகள் 3:33. சரி, துன்மார்க்கர் வீட்டில் என்ன இருக்குதான்? யார் வீட்டில் சாபம் இருக்குது? நல்லா கவனிக்கணும். யார் வீட்டில் சாபம் இருக்குது? திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், துன்மார்க்கன் வீட்டில் சாபம் இருக்குது. சரி, இப்போ நீங்கள்லாம் யார்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாக இருக்கிறோம். சரி தானே? அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்? நாங்கள்லாம் நீதிமானுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் நீதிமான் தான் நானும் சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ நான் வசனத்துக்கு வருகிறேன். என்னது? என்ன பார்த்தோம்? துன்மார்க்கன் வீட்டில் சாபம் இருக்குது. அப்போனா உங்கள் வீட்டிலலாம் சாபம் இருக்காது தானே? இருக்கக்கூடாது, இருக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சங்கீதத்துக்கு நீங்கள் படித்த வசனம் திரும்பி வாங்க. சங்கீதம் 37:21 இப்போ படித்தா இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அர்த்தம் கிடைக்கும். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்த மாட்டான். இப்போ என்ன சொல்கிறீங்க? நம்ம கடனை திருப்பி கொடுத்துட்டோன்னு சொன்னால் நீ யார்? நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கணும், நீ நீதிமான்.
நீ கடனை கொடுக்க முடியலன்றதுக்காக கொடுக்காம இருந்தீன்னு சொன்னா நீ யாரு அப்படின்னு யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாருங்க. சரி, இங்கே பாருங்க, இன்னும் சில பேர் இருக்கேன், நான் இருந்துட்டு போகிறேன், நான் நீதிமானாக தான் இருக்கிறேன், துன்மார்க்க, நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேன், போய இங்கே பாருங்க அப்படியேப்பா. சில பேர் ரொம்ப சலிச்சுப்பாங்க, அப்படி ரொம்ப அலுப்பாக பேசுவாங்க. சொன்ன ஆட்கள்லாம் இங்கே இல்லை, இப்போ இல்லை என்னட்டேன். என்னது இந்த மாதிரிலாம் பண்ணுனா இந்த மாதிரி உனக்கு பரலோகம் போக முடியாது, பாதாளம் தான். நான் பாதாளத்துக்கே போகிறேன்ப்பா, நான் ஆட்டக்குழிக்காரன் ஒழிக்க போய்க்கிறேன்ப்போ, நான் எங்கேயாவது போய்க்கிறேன்ப்போ. யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? விசுவாசி. விசுவாசி. இப்போ என்னது இதெல்லாம் வீம்புவில் பேசுறது, வீம்புவில் வைராக்கியத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல். அதே போல் இதுவும் என்னது, நான் துன்மார்க்கணும் இருந்துட்டு போகிறேன் போ, என்னால இப்போ கடன்லாம் அடைக்க முடியாது, நான் எப்படியாவது இருந்துட்டு போகிறேன் போ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்குது? துன்மார்க்கன் வீட்டில் சாபம். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்கள். அப்போ நம்ம என்னத்தை தேடிக்கிறோம்? சாபத்தை தேடிக்கலாமா? இப்போ சொல்லுங்கள். சும்மா இருந்துட்டு போக முடியாதுங்க. ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா? ஞாபகம் வச்சுங்க. அதனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானிச்சிடணும். நம்மளால் இதை திருப்பி செலுத்த முடியுமா, திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்துடணும். முடிஞ்சால் வாங்கணும், முடியலைன்னா வாங்காமல் விட்டுறது நல்லது. எப்படியாவது பார்த்துக்கலான்னு முட்டி மோதிடுறது. சரி, எப்படியாவது பார்த்து கொடுத்துட்டு போங்க. கொடுக்கவும் முடியாது, அதுவும் முடியாது. அப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகுன்றதை யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன், ஊருக்கு உலகத்துக்கு நான் பேசிகிட்டு வரல, சபையில் இருக்கிறவங்களுக்கு தான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு என்று நான் சுட்டி காட்ட வருகிறேன். இது எங்கே வருகிறேன்னா, இதுதான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. அது உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுகிறது, அது உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சொன்னால் இதுதான். இப்போ புரியுதா? இப்போ என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அதுக்கு சொல்லுங்க. சரிங்க, கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டீங்க, வாங்கலான்ட்டீங்க. கடன் கொடுக்கலாமான்றீங்க, கொடுக்கலான்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வேறு இதெல்லாம் சொல்லி வேறு இப்போ பயமுறுத்தி விட்டுட்டீங்க. நான் ஏற்கனவே கடனை நினச்சி ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். இதில் இவர் வேறு இந்த வார்த்தையை வேறு சொல்லிவிட்டாராங்காட்டியும் என்ன வருதுன்னு போட்டிருக்கேன். ஐயோ சாபம் வருன்னு வேறு சொல்லிட்டார் இவர். இப்போ நான் என்னங்க செய்கிறது? வழி இருக்குது, இதுக்கெல்லாம் வழி இருக்குது, வழி இல்லாமல் இல்லை. கவனிங்க, கடனை குறித்து ஆண்டவர் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்குறார், இதை தீர்ப்பதற்கு, இதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். கவனிங்க, ஒரு சம்பவத்தை, ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, மது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், மது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உங்களை போலவே இங்க பாருங்க, இப்ப நீங்க எப்படி இந்த கடனுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கீங்க, நிறைய பேர் உங்களை போலவே அந்த காலத்துல உண்மையாகவே ஒரு வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் சரித்திரத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அவங்க யாரு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு என்று சொல்லப்பட்டு, அப்புறம் ஒரு ஊழியக்காரன் வேற, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் யார்கிட்டே கடன் வாங்கியிருக்கிறான், யார் என்றெல்லாம் அங்கே சொல்லப்படலை. அவன் திடீரென்று இறந்து விட்டான். இப்போ மனைவி இருக்கிறா, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஆமாம், அவங்களுக்கு 2 பையன் இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவன் பார்த்தான், உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, உன் 2 பிள்ளைய நான் அடிமையாக எடுத்துக்கிறேன்றான். எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா, நெருக்கடி. இது ஒரு உண்மை சம்பவம். சரி, இந்த சம்பவத்தை சந்தித்த உடனே இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி எங்கு வருகிறார், யாரிடத்தில் வருகிறார் என்று சொல்லி பார்த்தா, எலிசா என்கிற ஒரு தேவ மனுஷன். எலிசான்னா யாரும் உங்களுக்கு தெரியும். எலியாவுக்கு பிற்பாடு 2 இரட்டிப்பான வரத்தை பெற்ற எலிசாவிடத்தில் தேவ மனுஷனிடத்தில் சொல்றா. என்ன சொல்றா? அவ
இந்த மாதிரி நடந்து போச்சு, என் வீட்டுக்காரர் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, திடீர்னு மறித்து போயிட்டாரு, இப்போ என்னால் கடன் கொடுக்கறதுக்கு வருமானத்துக்கு வழியும் இல்லை, கடன் கொடுத்தவன் வந்து என் 2 பிள்ளைய அதுக்கு அடமானமாக கேட்குறான் ஐயா என்று சொல்லி நிற்கிறான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? போதும் கவனிங்க, எலிசா அவளை பார்த்து என்ன கேட்குறேன், ஏம்மா சரி இப்போ நான் என்னம்மா செய்யணும்? நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இவன் எதுக்கு அங்கே போய் சொன்னான்? நமக்குள்ள இது வேறு விதமாக நான் கொஞ்சம் அதை சிந்திக்கிறேன். இப்போ சரி, முதல்ல இவ எதுக்கு போய் எலிசாவிட்ட சொன்னான்? பல காரணம் இருக்குது, பல காரணம் இருக்குது. நான் உங்களிடத்திலிருந்து நான் பேசுகிறேன். உங்களிடத்துலேருந்து என்ன சொன்னேன்? இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன, ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட கொண்டுட்டு போனாலே அவங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா? நான் நினைக்கிறேன். அப்போ எலிசா ஏதாவது ஒரு கை மாத்தா கொடுப்பாரு, இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது பண உதவி செய்வார் என்று ஒருவேளை இந்த பெண்மணி எதிர்பார்த்து போய் இருக்கலாம் தான் நான் சொன்னேன். இருந்தாலும் நான் சொல்ல வரல, மேபி இல்லையா. அடுத்தது இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது இந்த எலிசா இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவார் என்று ஒருவேளை எதிர்பார்த்து இருக்கலாம். எல்லாமே நான் ஈஃப் வச்சு தான் பேசுகிறேன், நான் கன்ஃபார்மாக சொல்ல வரல, ஒரு கெஸ்ஸிங். நல்லா கவனிங்க. இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள், இன்றைக்கு சிலர் அப்படி இருக்கிறாங்க, இந்த கடன் பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ண வேண்டியது, சும்மா ஆலோசனை கேட்குற மாதிரி வந்து கேட்க வேண்டியது. எதுக்குன்னா அவங்க வாயாலே வரவழைச்சிருது. ஓ கடன் இருக்குதா, அப்போ ஒன்று செய்ய, என்னது, இந்த இடத்துல ஒரு கடனை வாங்கி இந்த கடனை அடைச்சிருது. இதுதான் நீங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்ருங்க. ஒரு கடனை முதல்ல வாங்கிடுவாங்க, அவங்க ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு கடனை வாங்க வேண்டியது, இதை வாங்கி அங்கே போட்டுற வேண்டியது. என்னென்னா பார்த்துக்கலாம். இவன் வந்து ரொம்ப நெருக்கடி ஆகணும், திரும்பி இன்னொரு எங்கே வழி கிடக்குது, வாய்ப்பு கிடைக்குது, எங்கே திறந்து வச்சிருக்குன்னு பார்க்க வேண்டியது, கடனை வாங்கிக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கடைக்காரன் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதில் இது அதை போடுறது, அதுலேருந்து இதில் போடுறது, இது ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம்னு நினைப்புங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தா, ஒருவேளை இந்த எலிசா இப்படி சொல்லியிருக்கக்கூடும், சொல்லணும் என்று எதிர்பார்த்திருக்கலாம் என்று நான் சொன்னேன். அங்கே அப்படி சொல்லப்படவில்லை என்பதையும் நான் தெளிவாக சொல்லிவிடுறேன். அப்படிலாம் தவறான வழிகாட்டுதலை, ஆலோசனையை எலிசா சொல்லவே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாரு, அதனால தான் அவர் கேட்குறாரு, சரிம்மா இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட எதாவது பண்ணணும்னு எதிர்பார்க்குறியா, இல்லை வேறு யாரையாவது கடனை வாங்கி இந்த கடனை அடைன்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறியா? நீங்கள் சிலர் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போவாங்க. எதுக்கு போவாங்கன்னா, உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வேண்டியவங்கள்ட்ட நீங்கள் அப்படி கைமாத்தா வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி இந்த கடனை நான் அடைச்சிருவேனே. இங்கே பாருங்கள், யார்கிட்ட கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட இல்லை, அவங்க எப்படி கேட்குறது, நீங்கள் சொன்னால் கிடைக்கும், நீங்கள் வாங்கி கொடுங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. சில இந்த எலிசாவிட்ட வந்த மாதிரி இன்னும் சில பேர் ஊழியக்காரங்கள்ட்டே வராங்க. ஊழியக்காரங்கள்ட்ட கடன் வாங்கிறது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காம இத்தனை வருஷமாக உங்களை நான் வளர்த்துட்டேன், தெரியுதுங்களா. ஊழியக்காரங்கள்ட்ட போய் கடன் கேட்கக்கூடாது. அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கலாம். இலவசமாக கொடுக்குறது, இனமாக கொடுக்குறத, அன்பாக கொடுக்குறத தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அது தவறே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் ஒரு 5 கொடு, 10 கொடு, 1000 கொடு, 2000 கொடு, தரீங்களா, நான் அடுத்த வாரத்தை தந்துடுறேன்னு இந்த கடன் கேட்குறேன் பார்த்தீங்களா. இது வந்து ஆசீர்வாதம் குறைவு மட்டுமல்ல, அது உங்களுக்கு சாபமாக முடியும். எப்படி, ஒரு வேளை உங்கள் மனசு கேட்காம அவர் கொடுத்துருவார், சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவார். உங்களால் திருப்பி கொடுக்கவும் முடியாது. அது ஒரு பக்கம். கொடுக்க முடியாதோடு இல்லைங்க, அதோடு இந்த சபையை விட்டுன்னு போயிடுவாங்க. அவங்க இதோட முடிஞ்சது நினைக்கிறீங்க, சபை விட்டும் போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அப்பா அதை விட்டு வந்தாச்சு, இனிமேல் நான் என்ன செய்ய முடியாது, வேறு அதெல்லாம் கேட்க முடியாது. பின்ன நான் என்ன பண்ண, இது தண்டல்காரன் மாதிரி போய் நின்றுட்டு போய் வீட்டில் போய் கேட்க போகிறேன். அது அவங்களுக்கு சாபமாக தான் முடியும். நான் சாபம் விடலை, திருப்பி சொல்கிறேன், நான் சாபம் விடலை. நான் இப்போ கூட நான் என்ன பண்ணுறேன், அதை விட்டுட்டு மறந்துட்டேன். பட் அவங்களுக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது, அது தவறு. அது சில பேருக்கு அது புரிய மாட்டுது, தெரிய மாட்டுது. சிலர் என்ன பண்ணுறாங்க, கடனை வாங்கிட்டு தலைமறைவாயி அப்பாடா நிம்மதியாக இருக்கிறாங்க. என்னது, இனிமேல் நம்மளை யாரும் கேட்க முடியாதுப்பா, யாரும் இனிமேல் கேட்க மாட்டாங்கப்பா. ஐயோ, நீ எங்கே போய் எங்கே இருந்தாலும் என்னது, நீ என்னது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நீ எங்கே போனாலும் ஒரு வேளை கொடுத்தவங்க உங்களை தேடாமல் இருக்கலாம், கொடுத்த ஆள் உங்களை வந்து கேட்காமல் இருக்கலாம், அவங்க மறந்தும் போயிருக்கலாம். புரியுது அவங்களுக்கு? அது ஆசீர்வாதம் கிடையாது என்பதை தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க. அவர் கேட்கவே இல்லைங்க, ஏன் அவர் கேட்கணும்?
கேட்கலன்றதுக்காக வேண்டான்னு அர்த்தமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க பக்கத்தில் அவங்க நீதிமானாக இருக்கிறாரு, அவ்வளோதான். நீ நீதிமானாக இருக்கிறோன்னா நீதிமான் என்ன செய்கிறான்? நீதிமான் என்ன செய்கிறான்னு படிச்சிங்க. இறங்கி கடன் கொடுக்குறான், அது என்ன செய்வான்? கர்த்தர் திரும்பி கொடுக்கறது போல திருப்பி கொடுத்துருவான். அவன் தான் நீதிமான். அவன் தான் ஏமாத்துறவன் நீதிமான் கிடையாது. இன்னைக்கு ஏமாற்றி விட்டு ரொம்ப திறமையாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஐயோ, அதோடு இல்லைங்க, இந்த கொடுத்தவன் யார் ஆகிடுறான்? இங்கே பாருங்க, இதில் என்ன விசேஷம்னா, யார் கொடுத்தாங்களோ அவங்க யாராகிடுறாங்க? இப்போ ஏமாளி ஆகிடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஏமாளிலாம் ஆகிறது கிடையாதுங்க. உண்மையாக ஏமாந்த போகிறது நீ தான். நீ கொடுக்காதனால நீ வெளியே புத்திசாலி நினச்சிட்டு இருக்க கிடையாது. அது ஆசீர்வாத குறைவு. சரி, நான் இங்கே வருகிறேன். இங்கே நடந்ததை பார்ப்போம். இங்கே தீர்க்கதரிசிகிட்ட வந்து அவள் வந்து முறையிடும் போது எலிசா என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டுட்டு அவர் என்ன ஆலோசனை சொல்கிறாரு பாருங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது? இங்கே பாருங்க, இந்த அம்மா தான் ஒன்றும் இல்லைன்னு வந்து நிற்குதுங்க. என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி வேற, இவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் வேற, இருக்கே வேற, எலியாவை விட 2 மடங்கு வரம் பெற்றவர்னு சொல்லிக்கிறாங்க இவங்க. பாரியா, கொஞ்சம் கூட ஒரு ஈரத்துக்கு மனசே இல்லை இவருக்கு. 10 ரூபாய் ஏமாற்றாருங்க இவரு. நான் பேசுகிறேன், இது அந்த அம்மா பேசலைங்க, நான் கற்பனையாக பேசுகிறேன். சிலருடைய நினைப்பு அப்படி இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ எலிசா செய்தது தவறா? இல்லை எலிசா ஏன் இது செய்திருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? திருப்பி அவனை கேள்வி கேட்கறத பாருங்க. இதுதான் ஒன்றும் இல்லைன்ட்டு போய் வெறுங்கை வீசி நிற்கிது. ஒன்றுட்ட என்ன இருக்குன்னா, என்னங்க எங்க அதுகிட்ட இருந்தால் நேரம் கடனை அடிச்சுட்டு போகுது. என்ன கேட்குறாரு? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் அப்படின்னு கேட்குறாரு. டே அப்பா, அதிகாரம் ரொம்ப பலமாக இருக்குது. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ஒரே ஒரு குடம் இருக்குது. அந்த குடத்துல என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. அப்புறம் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று. அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லைன்ட்டாவ. இருக்கிறது என்னது? ஒரு குடம். அந்த ஒரு குடத்துல என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. அது எப்படி இருந்துச்சு தெரியல, இருக்குது. இருக்கிறத உண்மையை மறைக்காம சொல்லிட்டாவ. அப்பொழுது அவன், நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், பக்கத்து வீட்டுக்காரன், எதிரி வீட்டுக்காரன், அயல் வீட்டுக்காரன்ட்ட போய் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு போய் எல்லா வீட்லையும் போய் காலி பாத்திரத்தை இரவலா கேட்டு வாங்கி கொண்டு வா. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். சரிங்க, இதை விவரிச்சுட்டு போனாக்க இப்போ நான் என்ன சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்ல முடியாமல் போயிடும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், தெரியுதுங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, கடன் பிரச்சனையை வந்து எலிசாவிட்ட சொன்ன உடனே இந்த எலிசா என்ன செய்திருக்கணும்? நான் கற்பனையாக சொல்கிறேன். உடனே தெரிஞ்ச ஊரில் தெரிஞ்ச ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டோம், டவுன் பஞ்சாயத்தில் சேர்மனை கூப்பிடணும், இல்லை பேங்க் அவருக்கு தெரிஞ்ச நிறைய, அவருக்கு தான் பெரிய ஆளாச்சே, எத்தனை பேர் தெரிஞ்ச ஒரு பேங்க்கில் போய் யார்கிட்ட ஒரு மேனேஜர்கிட்ட பேசி இந்த அம்மாவுக்கு ஒரு கடன் இருக்குன்னு சொல்லி ஒரு லோனை போட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் சும்மா கற்பனையாக பேசுகிறேன். உடனே அங்கே சுய உதவி மகளிர் உதவி குழு இருக்கும், அவங்களை கூப்பிட்டு எலிசா சொன்னால் எல்லோரும் எங்கள் ஊரில் எல்லாம் கேட்பாங்க, ஏன்னா ஒரு பெரிய மனுஷனாச்சே. அதனால் இந்தாம்மா இங்கே வாம்மா, இந்த வாரம் உனக்கு குழுவில் பணம் எடுத்தியா பார்த்தாரு, இந்த மாட்டை கொடு அப்படி என்று சொல்லியிருக்கலாம். நான் எல்லாமே பழைய காலத்தில் உள்ளதை நிகழ்காலத்தோடு விட்டு சும்மா ஒரு கற்பனையாக பேசிட்டு வரேன். இப்போ இன்றைக்கி அதுதானே நடக்குது. இன்றைக்கு எல்லோரும் அப்படி தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே புரட்டிட்டு எலிசா என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாருன்றதான் முக்கியம். அந்த பேச்சே எடுக்கலை. அப்போ கடன் வாங்கினவனுடைய கடனை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி சொல்கிறாரே தவிர இன்னொரு கடனை வாங்க சொல்லலை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அதை புரிஞ்சுங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ ஏற்கனவே கடன் இருக்குது. நான் இப்போ சொன்னது எல்லாமே கடன் வாங்குகிற வழி. இந்த குழுவில் வாங்கினாலும் சரி, பேங்க்கில் வாங்கினாலும் சரி, நீ யார்கிட்ட வாங்கினாலும் சரி, திரும்பி ஒரு கடன் தானே அது. அதை சொல்லலை அவர். இந்த கடனுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை அங்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த தீர்வை சொல்லும் பொழுதும் கூட அப்போ கூட என்ன செய்கிறாரு, அவரிடத்திலிருந்து அவர் எது எடுத்து கொடுக்க கிடையாதுங்க, ஒரு துரும்பு எடுத்து நீட்ட கிடையாதுங்க. அப்போ என்ன தான் நடக்குதுங்க, ஒன்றுங்கிட்ட என்ன இருக்குது? நாமளும் அந்த ஐயோ அதே பாவங்க, எல்லாத்தையும் புருஷனை இழந்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்கிது, கடங்காரன் வந்து கதவை தட்டுறான், கதவை உடச்சிட்டு போகிறான்றான், ஐயோ பாவம், இப்படித்தான் நம்ம நினைப்போம். அந்த எண்ணம் எலிசாக்கு இல்லாமல் இல்லை, அவருக்கும் தெரியுதுங்க. ஆனாலும் அதையும் தாண்டி என்ன இருக்குதுன்னு தான் கேட்குறாரு அவர்.
சில பேருக்கு இது வலிக்கும், சில பேருக்கு இது குடையா இருக்கு. பாருறா, நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு கேட்கறதுலேயே இருக்காரா இவர் ஏதாவது செய்கிறாரா? நான் உங்களுக்கு தான் வரேன் திரும்பியும். உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய வழிமுறைகள் உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கிறது, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அது தெரியாமல் தான் நீங்கள் இன்னும் குருடனை போல தடவி தெரிந்து கொண்டிருக்கீங்க. கடன் பிரச்சனைலேருந்து மீள முடியாமல் நிறைய பேர் தெரியலையே. நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு முடிவு தெரியும். கவனிங்க. என்னது? அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன்னிட்ட தான் பாருங்க சொல்லி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதே போல் அது உள்ளதை சொல்லுது மறைக்காமல். சொன்ன உடனே அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்கிறார். நீ போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, அந்த இருக்கிற எண்ணெய் எடுத்து அதில் ஊற்று, எல்லாம் செய்யுதுங்க. அந்த அம்மா என்ன போட்டிருக்கு, அவரிடத்தில் கொடுக்க, அவரிடத்தில் வந்து எல்லாவற்றையும் பார்த்தால் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் பாத்திரம் எடுத்துட்டு வான்னு சொன்னா, இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் நின்று போச்சு. நாங்கள் இருக்குதா? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். பாருங்க என்ன சொன்னார். அவர் சொன்னது என்ன? அவர் என்ன சொன்னார்? கேட்டு வாங்கி எல்லாத்துலேயும் நிறச்சி வை. அதுக்கு மேலே அவர் எதுவுமே சொல்லலை. அதனால் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சொல்லும்போதே அதையும் சொல்லியிருந்திருக்கலாம், இது ஏன்னு புரியல. கவனிக்க. அப்போ என்ன பண்ணுது, சொன்னதை செய்தி விட்டு திரும்ப போய் அங்கே என்ன எலிசாவிட்ட போய் நிற்கிது. என்னது? நீங்கள் சொன்ன மாதிரியே ஐயா, நான் நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சிட்டேங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். போதும். அவன் சொல்கிறான், இந்தம்மா நீ போய் இந்த சொன்னீல்ல எல்லாத்தையும் போய் விற்றுரு, இந்த எண்ணெயெல்லாம் விற்றுட்டு என்ன செய்ய, உன் கடனை அடைச்சிரு, அதில் மீதி காசு இருக்கும், அதை வச்சு என்ன பண்ண, குடும்பம் நடத்தப்போ. ஏன்னா அழகான ஒரு வழிமுறையை செஞ்சுருக்காரு பாருங்கள். இது எதுக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு? இது என்ன சம்பவம் இருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க என்ன கோடா இதெல்லாம் என்னங்க? உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய கடன் இருக்குங்க. லட்சக்கணக்கில் கடன்காரலாம் இருக்காங்க. இப்போங்க பொருளாதார ரீதியாக என்னுடைய சிறு வயதில் நான் நடந்தது சொல்கிறேன். பொருளாதார ரீதியாக அந்த காலத்தில் லாட்ரி சீட்டில் ஒருத்தருக்கு 1 லட்சம் விழுந்துச்சுங்க. அதுலேருந்து அந்த ஊரில் லட்சாதிபதி தாங்க சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை. அப்போ இப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணன்றது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க, அவர் பேரையே சொல்ல மாட்டாங்க, லட்சாதிபதி. ஏன்னா லாட்ரி சீட்டில் அவருக்கு 1 லட்ச ரூபா பணம் வந்துச்சுங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக, ஒருத்தவங்கள்ட்ட 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் என்னது, அவங்க லட்சாதிபதி. இப்போ நம்ம சபையில் நிறைய லட்சாதிபதி இருக்கிறாங்க. எதுலன்னு கேட்குறீங்களா? லாட்ரி சீட்டில் இல்லை, கடனை வாங்கிக்கிட்டு, லட்சக்கணக்கில் கடனை வாங்கிக்கிட்டு லாட்ரி அடிச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ இது லாட்ரியில் விழலை. இது அந்த வகையிலே உங்கள் லட்சாதிபதினு நான் சொல்ல வந்தேன். இப்போ என்னங்க இது? இப்படி பார்க்கும்போது லட்சாதிபதி தானே. இப்போ ஏன்னா சில பேர் கேட்டாக்கா என்னங்கன்றாங்க, ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, கடனை இத்தனை லட்சம்ன்றாங்க. ஐயோ, ஆக மொத்தம் நீங்களும் லட்சாதிபதி தான். போகட்டும். அப்போ இங்கே நான் பார்க்குறேன், யாராக இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான தீர்வு உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு தான் ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார். நான் இதை மட்டும் இந்த கடன் பிரச்சனைக்கு மட்டும் நான் வரல. இங்கே எழுதப்பட்டிருக்க இந்த சம்பவத்திலேருந்து இதை மட்டும் நான் சொல்ல வரல. இன்னும் 2 உதாரணங்களை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கணுமே. பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். எலிசா எப்படி பண்ணார், எலியா என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். சரிங்க, இதெல்லாம் படிச்சுட்டே இருந்து இப்போ நேரம் ஆயிடும் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே. எலியாவின் நாட்களிலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிட்டுறது. அவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாததுக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தார் என்ற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு சண்டே கிளாஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா நம்ம படிச்சுட்டோம், கதையாக கேட்டாச்சு. அதெல்லாம் இப்போ நம்ம விவரித்து சொல்ல போகிறதில்ல. இப்படி அவர் ஆண்டவரே பார்த்தாரு, என்ன எத்தனை நாள் தான் நான் காகத்தை கொண்டு உனக்கு சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அவர், இந்தாப்பா இதுக்கு மேலே உனக்கு சாப்பாடு வர்றது, நீ கிளம்பு,
நான் சொல்கிற இடத்துக்கு போகணுன்னு சொல்லி ஒரு ஊரை சொல்லி, ஒரு இடத்த சொல்லி, ஒரு நபரை சொல்லி போக சொல்கிறாரு. அது என்னது? சாரிபாத் என்கிற ஊருக்கு இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. விதவை வீட்டுக்கு எப்பேற்பட்ட பணக்கார வீட்டுக்கு அனுப்புகிறாரு பாருங்க ஆண்டவர். அப்படியே அதே போல் ஆண்டவருடைய சொல்லு கேட்டு அங்கே போகிறாரு. போனால் அங்கே பாருங்க, நானே பஞ்சத்தில் வந்து ஆண்டியாக இருக்கிறேன், இது அதை விட தாண்டின ஆண்டியாக இருக்கும் போடுறது. அதுதான் கதை இருக்குது. இவர் போகிறாரு, அந்த அம்மாவை பார்க்குது, அங்கே ஒரு குச்சி பொறுக்கிட்டு உட்காந்துருக்குது, சும்மா விறகு குச்சி பொறுக்கிட்டு இருக்குது. எலியா போய் அங்கே தண்ணி கேட்குறாரு. அது தண்ணி எடுக்க போகும்போது அவர் சொல்கிறாரு, அப்போ சொல்லுது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நானும் என் பிள்ளையும் இப்போ சாக போகிறோம், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாக இருக்கிறம்போது என்ன இருக்குது? என்னது? ஒரு பிடி மாவு இருக்குது, கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதை தவிர ஒன்றுமே இல்லை. அப்போ எலியா என்ன சொல்கிறாரு? இங்கே பாருங்க, இங்கேயும் நம்ம பார்க்குறோம். அப்படியே அவன் ஒளிமுக வாசலுக்கு விதவைக்கு பார்க்கும்போது தண்ணி வேணும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, கவனிங்க, உன்னிடத்தில் என்ன இருக்குது என்ற கேள்வி அங்கே வரல. எலிசா கேட்டது மாதிரி இப்போ எலியா கேட்கல, கேட்க வேண்டியதை கேட்டார். சாரிபாத் விதையை பார்த்து என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் தண்ணி கொடு. அப்புறம் அப்போ அந்த அப்பத்தில் கொஞ்சோண்டு கூட என்னங்குது? அதுக்கே இல்லைன்னும் போது இவர் கேட்குறது நியாயமே இல்லைன்றது தான் நமக்கு மனசுக்கு படுது. ஆனால் தேவனுடைய திட்டம், தீர்மானம் என்பது வேறு விதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே சில காரியங்களை சொல்லும்போது சிலர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. என்னது? ஒரு கடன் பிரச்சனை அகப்படுறது, நாங்களே கடனில் இருக்கிறோம், நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம், சும்மா காணிக்க அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு, என்னங்க இது நியாயமான்றாங்க. இதுதான் நிறைய பேருடைய எண்ணங்களாக இருக்கிறது. இங்கே நான் பார்க்குறோம், சாரிபாத் விதவையினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது, அவர் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிறார், வறுமையில் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையில் இருக்கும்போது இவர் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அவர் கேட்குறாரு, முதல்ல அதை கொண்டுட்டு வாங்க. அதே போல் அவன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஒரு சின்ன அடையை கொண்டு வந்து கொடுக்குற. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு நாங்கள் பார்க்குறோம். அங்கே என்ன நடந்தது? பானையில் மாவு குறையவே இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவே இல்லை. நான் சொல்ல வந்தது, அங்கே அவருடைய வறுமை நிலைமை, ஏழ்மையும் வறுமையும் கஷ்டமும் தீர்வதற்கான தீர்வு சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் இருந்து வந்ததை தவிர எலியா கொண்டு வரலை. நான் சொல்ல வரல, எலியா எதுவும் கொண்டாந்து கொடுக்கல, அவங்கள்ட்ட இருக்கிறத வாங்கி கர்த்தருங்க ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ வேணா கொடுத்து பாரியா என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா கேட்டு நடக்குது. அதே போல் அங்கே நடக்குது, அதே போல் நடக்குது. இன்னும் சில பேருக்கு இந்த காரியம் இன்னும் புரிய மாட்டுது. நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம், நாங்களே ஏழை, நாங்களே வறுமை, எங்களுக்கே கடன் இருக்குது, நாங்கள் என்னங்க கொடுக்கறதுன்னு. என்னமோ நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாங்கி இன்னும் அவர் பையில் பாக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு வசனம் உண்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னதை நினைக்கவும் வேண்டும் என்று போதுமா? எல்லா விதத்திலும். நல்லா கவனிங்க, வாங்குகிறத விட எது பாக்கியம்? கொடுக்கறதாங்க பாக்கியம். கொடுக்கறதா. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கெல்லாம் கொடுக்கணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, கொடுக்கணுன்ற எனக்கு என்ன எவ்வளோ இருக்குது தெரியுமா, கர்த்தர் மட்டும் கொடுத்தாருன்னு வச்சுக்கிங்களேன். நீ வச்சுக்கிட்டு இருக்கிறத முதல்ல கூடியா. இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாம் கொடுத்ததுல நீ முதல்ல இன்னும் கொடுக்க மாட்டீங்க. இவங்களுக்கு இன்னும் கொடுத்தாதான் கொடுப்பாங்களாம். இதில் நான் எங்கே கொடுக்க முடியும், எனக்கு வர்றதுக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்குது. இந்த காரியங்கள், இந்த சூத்திரம், இந்த ஃபார்முலா நிறைய பேருக்கு புரியவே மாட்டேது, இன்னும் புரியாமல் தான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, விளங்க மாட்டுது. என்னங்க நம்மள்கிட்டே வந்து வாங்குறதுங்க இருக்க போட்ட நோ நோ, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். என்னங்க இப்படி தான் நான் ஆசீர்வதிக்கணும். நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன், எலிசாவுடைய
தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சாரிபாத்தி விதவையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் வைத்த ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிறதுலேருந்து எடுத்து ஒரு சின்ன அடையை அந்த எலியாவுக்கு கொடுக்க சொல்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நிரம்புது. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஆண்டவர் நினச்சிருந்தா, கவனிங்க, ஆண்டவர் நினச்சிருந்தா, அது எலிசாவாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், இன்னும் சில சம்பவத்தை சொல்ல போகிறேன். ஆண்டவர் நினச்சிருந்தா இதை வச்சு தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. நான் இன்னும் சில சம்பவத்தை சொல்கிறேன். அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம், 43, 44. மார்க்கு. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் போட்டுவிட்டாள் என்றார். சரிங்க, இங்கே என்ன நடந்ததுன்னா, இயேசு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த இயேசுநாதர் அந்த ஆலயத்தில், அந்த கோயிலில் போய் இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, 41 இருக்கு பாருங்க, உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தான்னு போட்டிருக்குது. இதெல்லாம் தேவையா? இவர் ஏங்க அதெல்லாம் பார்க்குறாரு? யார் யார் என்ன போடுறாங்க, எவ்வளோ போடுறாங்க பார்க்குறாரு பாருங்க. சரி, பார்த்துட்டு போட்டோம். சரி, இயேசு பார்க்கறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது, பார்த்துட்டு போட்டோம். இப்படி எல்லாரும் போட்டுட்டு வரும்போது இவர் கண்ணில் எது பெருசாக படுது பாருங்க. ஒரு ஏழை விதவை, அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருந்ததுங்க? 2 காசு தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைங்க. அதுவும் அந்த முந்தானில் முடிஞ்சிட்டு வந்திருக்கும் போல் இருக்கு. அதை எடுத்து போது சுருக்கப்பையிலேருந்து எடுத்து போட்டதோ என்னமோ போடும்போது, இதுக்கப்புறம் அதுகிட்ட பைசாவே கிடையாது. இதை போட்டுட்டு போனதை ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே வாரு. எல்லாரும் வந்தாங்க, காணிக்கை போட்டாங்க. யார் தெரியுமா அதிகமாக போட்டது அப்படின்னு சொல்லி அதை உயர்த்தி பேசுகிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், இந்த காணிக்கை விஷயங்களை குறித்து சிலருக்கு இன்னும் ஒரு குழப்பங்கள் இருக்கிறது, சிலருக்கு இன்னும் ஒரு சந்தேகங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க சில விசுவாசிகளுக்கு. என்னுடைய கேள்வி என்னென்னா சொன்னால், நானும் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக ஊழியம் செய்கிறேன். நான் இந்த காணிக்கை விஷயத்தை பற்றி அதிகமாக பேசினது இல்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீங்க. நீங்கள் அப்படி தானே எப்பயுமே சொல்வீங்கன்னு. நான் பட்டும் படாமல் தான் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு இந்த காணிக்கை விஷயத்தில் நான் பேசாததுக்கு பல காரணம் உண்டு. ஆனால் பேசாமல் இருந்தது தான் தவறு என்று நான் சொல்ல வருகிறேன். நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் நான் இது பேசவில்லை. இப்போ கூட நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கவனிங்க, ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு என்ன இடத்துல. என்ன சொல்கிறாரு கவனிங்க. இயேசுநாதர் எனக்கு உணர்த்தின காரியத்தை, என்னோட பேசின காரியத்தை, ஏன்ப்பா இந்த காணிக்கை விஷயத்தில் நீ இன்னும் பட்டும் படாமல் இந்த பாலிசை அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கியப்பா, இப்போ உன்னை விட நான் எவ்வளோ, நான் ஆண்டவர் இயேசு உன்னை விட நான் எவ்வளோ உயர்ந்தவன். நான் போய் இந்த 2 காசு 3 காசுல நிற்கிற ஆளாக நான். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தேன்னா அந்த அம்மா 2 காசு போடும்போதே இந்த இயேசுநாதர் என்ன செஞ்சுருக்கணும்? தடுத்துருக்கணும். இந்தாம்மா, நீ ஒன்றுட்டு இருக்கிறதே 2 காசு, பரவாயில்ல, நீ போம்மா, நீ போ உண்டா இல்லைங்களா? ஏன் செய்யலை? போடுறத பார்க்குறாரு, போடுற வரைக்கும் பார்க்குறாரு, போட்டதுக்கு அப்புறம் பார்க்குறாரு, திருப்பியும் கொடுக்கல. அதை உயர்த்தி பாராட்டி பேசுகிறாரே தவிர நீ ஏன் போட்டனே சொல்லலையே. இப்போ உங்கள் கேள்வி என்னவாக இருக்கும்? இது என்னங்க, அது இயேசுநாதருக்கு எல்லாம் முற்றிலும் அறிந்தவர், அவர் முழுசாக எல்லாம் தெரிஞ்சவர். அவர் போடும்போதே நிறுத்திருக்கலாம். சரி, போட்டதுக்கு அப்புறமா ஏதாவது செய்தாரானா? போட்டதை குறித்து தான் அவர் பாராட்டி உயர்த்தி பேசுகிறார். அப்போ என்ன சொல்ல வருகிறேன்? இயேசு சொன்னதை நினைத்து என்று அங்கே எழுதுகிறாரு. அப்போஸ்தலர் நடுவில் வாசித்தோமே, எதையா பாக்கியம்? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது தான் பாக்கியம். அந்த தத்துவத்தை ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கிறார். அதனால தான் அந்த காணிக்கையை அவர் தடுக்கலை, அதை மெச்சி கொண்டு பாராட்டி பேசுகிறாரே தவிர அவங்க தடுக்கலை. இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் சீக்கிரமாக போகணுமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 6:9. உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிமுறைகளை பற்றி பேசிக்கொண்டு போய் தீர்வு எங்கு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில்
கையில் 5 வார்கோதுமை அவன் அப்பங்களும் கையில 5 அப்பம் 2 மீன்களும் உண்டு. போதும். கவனிங்க, இது எல்லாருக்கும் தெரியுங்க. சண்டே கிளாஸ் பசங்கள்லேருந்து எல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ அந்த 5 அப்பம் 2 மீன் தானே. இந்த கதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சே. இப்போ அந்த கதையே நான் சொல்ல வரல. அங்கே இயேசு செய்த அற்புதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே திரளான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களை பசியாக இருக்கிறாங்க, அவங்கள ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சீசர்கள் சொல்கிறாங்க எங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறாரு ஆண்டவர்? அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? கர்த்தர் என்னங்க கேட்டார்? என்னது? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் படித்த வசனம் இது, நான் படிக்க நேரம் இல்லாதனால தான் விட்டுட்டேன். நீங்கள் மேலும் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கிட்ட ஒரு 5 அப்பம் இருக்குது, ஒரு 2 மீன் இருக்குது, அப்படியே இருந்தாலும் இவ்வளோ பேருக்கு பத்தாது, அப்படி இப்படி இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஏசு என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் இருந்தால் அது போதும், இருக்கிறத கொண்டு வைப்பா. யார்கிட்ட இருக்கு உண்டாங்க. அப்போ இருக்கிறதை கேட்டு வாங்குகிறார், வாங்கி கையில் வைத்து ஜெபித்து திரும்ப கொடுக்குறார். அவங்க 5000 பேருக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போன விஷயந்தான். நான் சொல்ல வந்த கருத்து என்னன்றது புரிஞ்சுக்கணும். இயேசு இந்த ஜனங்களுக்கு போஷிக்கணும்னு நினச்சிருந்தா இந்த ஒரு சாதாரண இந்த சின்ன பையன்கிட்ட, ஒரு பொடி பையன்கிட்ட போய் ஒரு பாவம் ஒரு பிள்ளை அவன் சாப்பிட்றதுக்கு பசிக்க கொண்டு வந்திருக்கிறான், இந்த 5ஐயும் இந்த 2ஐயும் வாங்கித்தான் செய்யணுமா என்றதான் என் கேள்வி இப்போ நான் கேட்க வந்தது. இயேசுவால் எல்லாம் முடியும். பிசாசு சோதிக்க வரும்போது சொல்கிறான், நீர் தான் தேவனுடைய குமாரனாயிற்று, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும் என்று இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது அவர் இயேசு அதுக்கு பதில் சொல்லிவிட்டார். அது வேற விஷயம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இயேசு நினைத்திருந்தால் இந்த 5000 பேர் என்ன 10,000 பேருக்கு என்ன செய்திருக்கலாம்? அவர் என்ன செய்திருக்கலாம்? இங்கே பாருங்க, என்ன செய்திருக்கலாம்? சும்மா அப்படி கையை அப்படி உயர்த்தினா போதும். என்ன வரும்? என்னங்க வரும்? கையை உயர்த்த. என்னங்க எப்படி பார்க்குறீங்க? என் கையிலேருந்து ஒன்றும் வராது. இயேசுவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். கையை உயர்த்தினாலே போதும், அப்படியே பொல என்ன கொட்டும்? ஐயோயோ, உங்களுக்கு தெரியாதா? எங்க நான் பேரை சொல்ல விரும்பலிங்க, அவர் இறந்துட்டார் ஒருத்தவர். என்னுடைய கையை காட்டினா லட்டு கொட்டு தான், கையை காட்டினா பணம் கொட்டு தான், என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க நாட்டில். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? அவர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் போஷித்த விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய வைத்தான் இருக்க, எங்கேருந்து பெஞ்சது? காடையை வருஷிக்க பண்ணான் இருக்குது, எங்கேருந்து வந்தது? அப்படி குவியலுக்கு மேலே அந்த கொட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோமே, அதெல்லாம் உண்மை இல்லையா? சத்தியம் இல்லையா? அந்த ஆண்டவர் தான் ஏன் இந்த இயேசு. அவர் நினச்சிருந்தானே, இந்தப்பா ஐயோ பாவம் சின்ன பையன் வச்சிருக்கிறான், சரி அதை போய் கேட்டால் மனசு கஷ்டப்படும், அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க, சரி சாப்பிட்டு போப்பா, இங்கே பாப்பா எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, என்ன பாருங்க, அப்படி கையை காட்டா ஒன்றும் அப்படியே பாட்டுக்கு அப்பம்மா வந்துகிட்ருக்குங்க, அப்பம்மா வந்துகிட்ருக்குறோம், மீனாக வந்துகிட்ருக்கோம். ஏன் முடியாதா? ஏன் செய்ய முடியாத? அவரால் முடியும். செய்யக்கூடியவரா இல்லையா? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினர் அவர். ஒன்றும் இல்லாதில் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு இந்த 5 அப்பம் இந்த 2 மீன் தேவையே கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அல்மைட்டி காட், அவர் பவர்ஃபுல் காட், அவர் வல்லமை உள்ள தேவன். அவரே சும்மா இந்த சுண்டக்கா அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன வித்த காட்டுறது? நான் இப்போ சொல்கிறேன், எதற்காக இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களிடத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணுமா, உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா, ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார், செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு, ஞாபகம் வச்சுங்க, மனசில் எழுதி வச்சுங்க, பதிய வச்சுங்க. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த வார்த்தையை பாருங்கள். அந்த எலிசா கேட்டது போல், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதை கொண்டு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வாரே தவிர, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அற்புதம்னு சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு அப்படி வானத்துலேருந்து கொட்டும் இன்னும் சொல்லி கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டு வந்த மாதிரி நிறைய பேர் அண்ணாந்து பார்த்துட்டே உட்காந்துருக்குறாங்க. வீட்டை நீ பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டிதான். கர்த்தரை நோக்கி கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டுன்றது, ஒரு கூரையும் ஒன்றும் பொத்துட்டுலாம் ஒன்றும் கொட்டாது. புரியுதுங்களா? கர்த்தரை பாருங்க, கூரையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. என்ன நடக்கும்? எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? நான் எத்தனை காரியத்தை சொல்லிக்கிட்டே வரேன். இப்படி இருக்கும் பொழுது
நான் சொல்கிறேன், நீ ஏகப்பட்ட கடனில் நான் மொழி கிடக்கிறேனே, இது என்னங்க பண்ணுறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அதை முதல்ல கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து கொடு. நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கணும்லாம் ஆசை இருக்குங்க, நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குங்க, எனக்கு நிறையா கொடுக்கணும் ஆசை இருக்குங்க, கடவுள் தாங்க எனக்கு கொடுக்க மாட்டேறாருங்க. இப்போ என்ன நினைக்க வேண்டியதாக இருக்குது? பரவாயில்ல, எவ்வளோ மனசு இருக்குங்க. சரி, இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, கொடுத்தியா நீனு? எங்கே நான் எங்கே கொடுக்குது? அவர் கொடுத்தாரு, நான் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையை பாருங்கள், டைலாக்கு. அவர் கொடுத்தது நான் கொடுக்க போகிறேன், அவரே கொடுக்க மாட்டாரு. அஞ்சனா அவர் கொடுக்க மாட்டார், அவர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுப்பாரு. எப்போங்க எப்போ கொடுப்பாரு? லூக்கா 6:38. லூக்கா 6:38. சீக்கிரம், லூக்கா 6:38. இவ்வளோ நேரமா? உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, உங்க மடியில சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து, நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். யார் போடுவா? எப்போ போடுவாங்க? யாருக்கு போடப்படும்? அதையும் கொஞ்சம் பார்க்கணுமே. இன்றைக்கி நிறைய பேர் மடி நிறையா வரணும்னு பார்க்குறாங்க, மடி நிறையா கொட்டணும்னு பார்க்குறாங்க, சரிஞ்சு விழாதாங்க பார்க்குறாங்க. எல்லாம் கரெக்டு தாங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள், விசுவாசத்தை நான் குறைவு சொல்லவே இல்லை. நீ செய்ய வேண்டியது செய்யலையே. அந்த வசனத்தின் தொடக்கம் என்ன போட்டிருக்கு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்க கொடுக்கவே மாட்டாங்களாம், அவரு கொடுப்பாங்களாம், அப்புறமா தான் இவரு கொடுப்பாராம். என் கடனெல்லாம் அடைச்சிட்டு எனக்கு பணம்லாம் மிச்சமானதுக்கு அப்புறமா நான் கொடுத்துட்றேன். உன் கடனை தீர்றதுக்கு வழி நான் சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கடன் தீர்றதுக்கு வழியை நான் சொல்லிட்டு இருக்கேன். உன் கடன் தீராது. உன் கடன் தீர்றதுக்கு வழி என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அந்த பையன் 5 அப்பத்தையும் கொடுத்துட்டு அம்போன்னு உட்காந்துருப்பான். ஐயோ இதுவும் போயிடுச்சேன்னு. சும்மா நான் கற்பனையாக பேசுகிறேன். அவன் மனசார தான் கொடுத்தான், ஆனாலும் அவன் பக்குன்னு நினச்சிருப்பான், இதை எடுத்துகிட்டு ஏதாச்சும் கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னே. ஆனால் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? 5 கொடுத்தாரு. ஐயோ எல்லாரும் வேண்டிய மட்டும் சாப்பிட்டு 12 கூட நிறையா நிறைச்சாங்கன்னு எழுதியிருக்குதியா? அவனே அசந்து போயிருப்பான். என்னடா நம்மகிட்ட வாங்கினது 5 இருந்தது, இப்போ 12 கூட நிறைய நிரப்பியிருக்கிறாரு. கொடுத்து பாருங்க. அந்த சாரி பார்த்து விதவை நினச்சிருக்கோம், என்னையா இது, நம்மளே பஞ்சத்தில் இருக்கிற ஆண்டியாக இருக்கும், இவன் அதை விட மேலான ஆண்டியாக இருப்பார் போல் இருக்கு இவர். நானே சாப பழக்க கிடைக்கிறேன், என்னிட்ட வந்து அதில் ஒரு சின்ன அடா கூட இந்த யார் கேட்குறாருன்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் நினச்சிருந்தாலும் அது கொடுத்துடுச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குது. அடாடாடாடாடா, அவர் கேட்டது எவ்வளவு? சின்னதோடு ஆண்டை. அதை மனசார அதை கொடுத்தது பாருங்க. கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக கொடுக்கணும். சிலர் கொடுக்குற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சும்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன எல்லாரும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நினச்சி கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற விஷயத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு மனசில் இருந்து, மனசார விருப்பம் இருந்து மனசார கொடுத்தீங்கன்னா அது ஆசீர்வாதம். நீங்கள் அழுதுகிட்டே வந்து ரொம்ப போச்சு, வழியாக போச்சு, பிடிவாதம் பண்ணுறாரு இந்த ஆள், கொடுக்கலன்னா விடமாட்டார் போல் இருக்கு, கொடுன்னு கேட்குறாரு ஐயா அப்படின்னு நினச்சிட்டு நீ கொண்டாந்து போட்டினா அது பிரயோஜனப்படாது. புரியுதா? அதனால் நல்லா சிந்தித்து தீர்மானித்து செயல்படுங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கணுன்ற நோக்கம் இல்லை. உங்கள் கடன் பிரச்சனை தீர, நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட நிறைய இருக்குது. நேரம் முடிந்து விட்டது. முடிந்தால் அடுத்த வாரம் நம்ம இதை தொடர்ந்து இந்த பொருளாதார ஆசீர்வாத காரியங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கே எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல, வேண்டாம். எனவே இப்போதைக்கு ஒரு பாட்டு நான் முடிச்சிருக்கிறேன். இங்கே தீர்வு எங்கே இருக்குதுன்றதை பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்கறதுல தான் இருக்கிறது. கர்த்தருக்கு கொடுப்பதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ உங்கள் கடன் பிரச்சனை தீர எலிசா கேட்டது போல நான் கேட்க மாட்டேன். உங்கள் ஆண்டவர் கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குது? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? நான் கேட்கல, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றது நீங்கள் யாரும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி கேட்கவும் வரல.
இந்த கேள்வியை உங்கள் முன்பாக வைத்து நான் முடிக்கிறேன். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அதை தேவனுக்கென்று அவர் கரத்தில் கொடுங்க. அதை வாங்கி அவர் என்ன செய்வார்? சரி, ஆண்டவர் ஏன் கேட்குறாரு? திரும்பியும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் கேட்கறதுனுடைய காரணமே அவருக்கு இல்லைன்றதுக்காகவா அல்ல, அவர் இல்லாதவர் அல்ல. உங்கள்கிட்ட வாங்கி பிழைக்கணும்னு அவருக்கு அவசியமும் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட. திருப்பியும் நான் வரேன், திரும்ப ஒரு கேள்வி வரும், எங்க சும்மா அதே சொல்லாதீங்க, அவர் ஆசீர்வாதங்க. ஆசீர்வதிக்கிறவர் எங்கள்கிட்ட வாங்கி தான் ஆசீர்வதிக்கணுமா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் ஆசீர்வதிச்சிட வேண்டியதானே? எப்படிங்க ஆசீர்வதிச்சிட வேண்டியதானே? இதுக்கு இன்னும் நாங்கள் கொடுக்கணுமா, எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கணுமா, துக்குனோண்டு கொடுக்கணுமா, துக்குனாண்டியாக கொடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா, 2 காசை கொடுக்கணுமா, என்னென்ன கதை போடுறாருங்க அவர். நான் கதை போடலை, பைபிளில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் உங்களை கொடுக்குறவர்களாக மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா புரிஞ்சு. உங்கள்கிட்ட இருக்கிறத வாங்கி அவர் ஒன்றும் பெரிய கம்பெனி நடத்த போகிறது கிடையாது. கேட்குறீங்களா? இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களை ஏன் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்களை ஏன் ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிறத ஏன் அவர் வாங்குறாரு? வாங்குகிறதை பார்க்கிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பாக்கியவானாக மாற்ற ஆசைப்படுறாரு. இது சந்தோஷம் தானே? அடுத்தது ஆசீர்வாதம் என்பது எங்கே இருக்குது சொல்கிறேன்? கொடுக்கறதுல தானே ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களை கொடுக்க வச்சு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறாரு என்கிற ஒரு மறைந்திருக்கிற சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் ஒன்றும் இல்லாதப்பட்டவர் இல்லை, ஏழைப்பட்டவர் இல்லை, கஷ்டப்பட்டவர் இல்லை. அவர் ஒன்றும் உங்கள்கிட்ட கையேந்திட்டு இருக்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்டவர் தான் தன்னையே தாழ்த்தி என்னவோ இல்லாதவர் போல் உங்கள்கிட்ட கையேந்து வச்சு உங்களை என்னவா செய்ய சொல்கிறாரு, என்னவா இருக்க வைக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். நான் நேரம்னாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்துற ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, நீங்கள் ஒரு பொருளையோ பணத்தையோ பண்டத்தையோ காசையோ நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால், சோப்பேன் சீக்கிரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். திரும்ப கையை நீட்டு. நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க போகிறேன். நல்லா பாருங்க, நான் கொடுக்குறேன், வாங்குறாங்க. என் கை எங்கே இருக்குது? வாங்குற கை எங்கே இருக்குது? போப்பா வச்சுட்டு போ. கவனிங்க, நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிங்களா? இப்போ கத்தட்ட கொடுக்குறோம். இங்கே வருங்க, கத்தட்ட நம்மளை கொடுக்க சொல்கிறாரு கத்தர், அப்படி தானே? இது வரைக்கும் நம்ம படுத்ததெல்லாம் என்ன? ஒன்றுட்ட என்ன இருக்குது, ஒன்றுட்ட என்ன இருக்குது, ஒன்றுட்ட என்ன இருக்குது. அப்போ நம்ம கத்தருக்காக கொடுக்கும் பொழுது நம்ம கை எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அப்போ வாங்குறது யார்? கத்தர். அப்போ கத்தர் எப்படி வாங்குவார்? கத்தர் கை எங்கே இருக்கும்? ஐயோ! அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட தாழ்மையாக நடந்துக்கிறாருன்னா, நம்மளை ஆசீர்வதிக்க. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நிறைய பேர் இன்றைக்கு நல்லா வளர்ந்தவங்க, வயசில் பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா குழந்தையெல்லாம் பெற்றெடுத்தவங்க நிறைய பேர் வச்சுருக்கீங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு வயசு 2 வயசு 3 வயசு ஒரு பிள்ளைய பார்த்தாலே அது கையில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கோம், அதை போய் கேட்பாங்க. ஒரு எந்த ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும், ஒரு மிட்டாய் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்களே, எனக்கு கொடுக்குறியா, இங்கே பாருங்க, கொடுக்குறியான்னு கேட்பாங்க. நீங்கள்க்கெல்லாம் கேட்டது இல்லையா? சும்மா அது கொடுக்குதான்னு பார்க்கறதுக்காக கேட்போங்க. சில பிள்ளைங்க கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம கொடுக்கும் பொழுது என்ன தான் இருந்தாலும் கையை இப்படி வச்சு வாங்க முடியாதுங்க. அது ஒரு குழந்தையாக இருந்தால் கூட நம்ம அதை வாங்கணும் போது நம்ம கை இப்படி தான் இருக்குது, அந்த குழந்தை கொடுக்க தான் செய்யுது. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களே, அது வச்சிருக்கிற ஒரு பொருளை அதை உங்களால் வாங்க முடியாதா? அது உங்கள்கிட்ட இல்லையா? அது உங்களுக்கு கிடைக்காததா? அப்படி கிடையாதுங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்ன? அந்த குழந்தைக்கு கொடுக்குற மனசு இருக்குதா என்று அறிந்து கொள்கிற நம்ம விரும்புகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது சொல்கிறோம். அந்த குழந்தை கையால் அது கொடுக்குறதே வாங்குறதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் குழந்தை கையில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? சில குழந்தை கொடுத்துரும். சரி நான் விளையாட்டு தாங்க, தான் நீ வச்சுக்க. இப்படி தாங்க 100க்கு 99 பேர் கொடுத்துருக்கிறதாக நான் நினைக்கிறேங்க. யாரும் அதுகிட்ட இருக்கிறத பிடிங்க சாப்பிட்றதாங்க நான் பார்த்ததே இல்லை. அப்போ நம்முடைய எண்ணங்க எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். என்னது? அது கொடுக்கதான் பார்ப்போமே, அது கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் தான் நமக்கு. அப்புறம் போகும்போது என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படி இப்படி வச்சுட்டு
சரி சரி ஏன் பரவாயில்ல நீனே சாப்பிட்ற, இந்த நீனே வச்சுக்க. நான் சும்மா கேட்டேன். அப்போ இந்த கொடுக்கறதுலையும் வாங்கிறதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு. அதே போல தாங்க ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டார், கர்த்தர் என்னன்னு பண்ணுறாரு, நீ அவர்கிட்ட கொடுப்பியான்னு எதிர்பார்க்கறது காரணம் என்னென்னா உன் அன்பு, உன்னுடைய பாசம், உன் உணர்வை அவர் எடை போடுகிறார். அதனால தான் அவருடைய தகுதியை விட்டு அவர் இன்னும் இல்லாதப்பட்டது மாரி உங்கள்கிட்ட கையேந்துற மாதிரி கேட்குறாரு. அவர் கேட்குறது அப்படி தானே இருக்குது. ஒன்று இடத்துல இருக்க கொடுன்னு கேட்குறது என்ன இருக்குது? இப்போ பாருங்கள், இயேசு அந்த சின்ன பையன்கிட்டேருந்து சீஷர் மூலமாக வாங்கப்பட்ட 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவர் கைக்கு வந்ததா இல்லையா? வரலையா? கைக்கு வந்ததுங்க. கைக்கு வரும்போது, கையில் வாங்கும்போது இயேசு எப்படி கையை நீட்டி வாங்கியிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொடுக்குறவங்க எப்படி கொடுத்துருப்பான்? யார் கொண்டாந்து? சீஷர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பிலிப்பு கொண்டு வந்து கொடுக்குறாரு, இயேசு கையை நீட்டி வாங்குறாரு. வாங்கும்போது அவர் கை இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கோம். இப்போ இது ஒரு கௌரவ குறைச்சல் இல்லையா? நான் இப்படி பேசுகிறேன். இதை சில பேர் சேச்சே அவன்கிட்டலாம் இப்போ யாருங்க வாங்குவா, இவங்ககிட்டலாம் யாருவா, ஐயோ நான்லாம் ஒருத்தவன்ட்டெல்லாம் கை நீட்டி நிற்கிற ஆள் கிடையாதுங்க, கை நீட்டி வாங்கி எனக்கெல்லாம் பழக்கமே கிடையாதுங்க, என் தகுதி என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் அந்தஸ்து என்ன, அவங்ககிட்ட போய் நான் ஐயோ நான் இல்லைனாலும் பட்டி கிடத்தால் நான் கிடப்பேனே தவிர, இப்படிப்பட்ட ஈகோ பார்க்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, டிக்னிட்டி பார்க்குற ஆட்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்ம ஆண்டவர் அப்போ அதை விட எவ்வளோ பெரியவருங்க. அவர் டிக்னிட்டியை பார்க்கல, ஈகோ பார்க்கல, கௌரவம் பார்க்கல, பையன்ட்ட வாங்கி அற்புதம் செஞ்சுட்டு போகிறார். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்க பார்க்குறார். அது என்னது? இப்போ நான் என்ன சொன்னேன், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம்? வாங்குகிறதை விட கொடுக்குறவங்க தான் ஆசீர்வாதம். அப்போ உபாகமத்து வசனம் படித்தோம், இந்த கட்டளையின்படி நீங்கள் நடந்த நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ உங்களுக்கு கொடுக்கிறவர்களாக வைக்கணும்னு விரும்புகிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் கடனில் இருந்தால் கூட, நீங்கள் ஒரு கடன்காரனாக இருந்தால் கூட, கடைசி நேரத்தில் உங்கள் உசுறு ஊசலாடுற மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அட விட்டு தள்ளப்போ உன் கடன் பிரச்சனை தானே, இப்போவும் நான் என்ன சொல்கிறேன், உன்னை நான் கொடுக்குறவனா பார்க்க விரும்புகிறேன், உன்னிட்டு இருக்க இந்த 2 ரூபாய் என்கிட்ட கொடுன்றாரு. புரியுது நான் சொல்கிறது? அந்த ஏழை விதவிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், எதுக்கு அந்த நேரத்தில் கூட, அந்த சூழ்நிலையில் கூட, அந்த ஏழ்மையிலும் வறுமையிலும் உள்ளவர்களை ஆண்டவர் எப்படி எந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறார். உன்னை கொடுக்கிறவாவே நான் பார்க்குறேன்றாரு. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கறதுன்ற என்பது கீழ்த்தரமானது அல்ல, கேவலமானது அல்ல, மட்டமானது அல்ல, தவறானது அல்ல. உங்களிடத்தில் வாங்கியதும் ஆண்டவர் எது நடத்த போகிறதும் அல்ல. உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, செய்கிறதுக்கு முன்னதாகவே உன்னை கொடுக்கிறவனாக மாற்றுகிறார் அவர். அந்த இடத்துல வைத்து தான் உன்னை ஆசீர்வதிக்க பார்க்குறாரு. இது தெரியாமல் எனக்கு அவர் கொடுக்கட்டும், நான் கொடுக்குறேன், எனக்கு அவர் கொடுக்கட்டும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து சண்டை போட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், முதல்ல நான் கொடுத்ததுக்கு கணக்கு பாருன்றார். முதல்ல உன்கிட்ட இருக்கிறது ஏது பேசிகிட்டு இருக்கிறேனுமோ, நான் கொடுத்தது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது, இருக்கிறது அத்தனையுமே நான் கொடுத்தது. யார் சொல்கிறது? நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நான் அப்படி பேசுகிறேன். எங்களுக்கு கொடுத்துருக்குது எல்லாமே அவரு கொடுத்துருக்காரு, இன்னும் கூடனா என்னது, அதை தான் அவர் கொடுத்ததுக்கு முதல்ல கணக்கு பார்த்தியான்றார். இந்த ஆட்கள் இவங்க போய் சம்பாதிச்சு வச்சுருக்கிறதும், இவங்க சொந்தமாக வச்சுருக்கிற வீடு நிலம் பாங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் இவங்களு தான். கவனிங்க, இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாக இவங்களு தான். இதுக்கு தாண்டி வரணும், அங்கேருந்து வந்து இருந்தாக்கா இவங்க அப்புறமா எடுத்து எண்ணி தடவி தொட்டு பார்த்துட்டு தட்டி எடுத்து கொடுப்பாராங்க. இவர் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வசனம் வந்துக்கிட்டே இருக்கு, கவனிங்க, எடுக்க நேரம் இல்லை. இதில் 1 கடைசி அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கன்னா, தாவீது இடத்துல எல்லாரும் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த ஜனங்கள், அந்த தாவீது சொல்ல, உங்களிடத்திலே இருந்து வாங்கி, ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்குகிறோம், உங்கள் கையிலிருந்து வாங்குகிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். எங்கே பாருங்கள், நீங்கள் வச்சுருக்கிறது அத்தனையும் நான் சொல்கிறேன். கடைசியாக இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வீடாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், நீ வச்சுருக்கிற நிலமாக இருக்கட்டும், நான் சொல்கிறேன், நான் சத்தியத்தின்படி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் ஆண்டவர் கொடுத்தது, மறந்துடாதீங்க. நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு போயில சம்பாதிச்சிட்ருக்கிறேன், கர்த்தர் கொடுத்ததுயா. அவங்களே எனக்கு படி அளக்குறாங்க, கர்த்தருடைய அனுமதியோடு தான் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் புரியாதது கிடையாதுங்க.
என்னமோ இவங்க சொந்த சுய சம்பாத்தியமாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் கணக்கில் வராமல் புதுசாக ஒரு கடவுள் நேராக இங்கேருந்து ஏசுனாரு கதவை தட்டி இந்த அப்பா ஒரு 10,000 கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் கொடுப்பாராங்க. அவர் கொடுத்துறதுலாம் என்னவா? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கிறேன், நான் அதை செஞ்சு வச்சுருக்கிறேன். அவரே உனக்கு சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் அவரே. உபாகமத்தில் வாசிக்கிறோம். உனக்கு பலனை கொடுத்துருக்கிறதே அவரையா? கொடுத்தது யாரு? நம்ம அடிக்கடி வாசிக்கிற இந்த வசனம் பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன்னுடைய மனசுல இருதயத்துல சொல்லி கொள்ளாமலும் எச்சரிக்கையா இருந்து ஜாக்கிரதை. மனசுல கூட சொல்லாத. நான் அப்படி சொல்லவே இல்லை. உன் மனசுல கூட நினைக்காத. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. போதும். பக்கம் 235 பழைய ஏற்பாட்டில் குறித்து வைத்து கொண்டு வீட்டில் போய் படிச்சிக்கிங்க. நிறைய பேருக்கு, சில பேருக்கு இது பைபிளே சில பேருக்கு தெரியாது, வசனம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இப்படி ஒரு வசனம் இருக்குது சில பேருக்கு தெரியாது. மால் தட்டிட்டு பேசுவாங்க, எல்லாம் என்னால் வந்தது, என்னால் வந்து யாரால் வந்தது தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேங்க, நான் இங்கேருந்து கேரளா போய் சம்பாதிச்சுட்டு வந்தேங்க, நான் போய் திருப்பூரில் போய் சம்பாதிச்சு வந்தேங்க. நான் இவராக கொடுத்தாரு, இவருமே மூச்சை கட்டிட்டு பேசிகிட்டு இருக்காரு. யார்? என்ன? நான் பாருங்க, நீ எந்த ஊரில் போய் சம்பாதிச்சாலும் சரி, நீ துபாயில் சம்பாதிச்சாலும் சரி, நீ சவுதிக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி, அங்கே என்ன போட்டிருக்குது? என்ன சொல்கிறது? ஓ மனசில் கூட சொல்லாத. இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆண்டவருக்கு உனக்கு பலனை கொடுக்கலன்னா உன் தொழில், உன் வியாபாரம், உன் விவசாயம், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் படுத்துடும். எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர், கொடுக்கிறவர் அவர், கொடுத்து கொண்டு இருக்கிறவர் அவர். உனக்குள்ளே பலனை கொடுக்குற, அதுக்கு வேண்டிய சத்துவத்தை, ஆரோக்கியத்தை கேட்டால் நான் என் உடம்பு உழைப்பில்னாங்க. ரைட்டு, உன் உடம்புல நோய் நொடி இல்லாமல் உனக்கு ஆரோக்கியமாக இருந்ததுனால தான் நீ ஓடிட்டுருக்கிற வண்டி. சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய சுவாசத்தை, தானியலர் சுவாசத்தை தன் கையில் வச்சுருக்காராம். இங்கே பாருங்கள், அப்படி ஒரு அமுக்குனா போதும், கப்புன்னு முடிக்கும். நம்ம கதையை சொல்கிறேன். கோழி குஞ்சு மாதிரி தான் நம்ம கதை. தானியலர் வசனம் இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுடைய உயிர் மூச்சு இருக்குது. உயிர் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குதுங்க. இன்னும் நம்மள்ட்ட இருக்கு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் அங்கே நினச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி தான், சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி தான். அப்படி அமுக்கிட்டார் தான் முடிஞ்சிச்சு. தொப்புன்னு சாஞ்சிருங்க, ஒன்றுமே இல்லை. இந்த கோழி தலையை சாய்க்கிற மாதிரி சாஞ்சிட வேண்டி தான். இப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் குறித்து ஒரு சிந்தனை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நான் பேசிகிட்டு இருக்குது. என்ன என்னால் தான் உண்டானது, நான் தான் சம்பாதிச்சேன், என்னால் தான் இந்த வந்ததுன்னு யாராலையும் வரல. எல்லாம் அவரால் வந்தது, அவர் கொடுத்தது. புரியுதுங்களா? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுதுன்னு நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். உங்கள் பேரில் எழுதி வச்சிங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் கூட வச்சுட்டு டாக்குமெண்ட் வச்சிங்க. நான் வானான்னு சொல்ல நான் கேட்கல. புரியுதா? எல்லாம் அவருடையது. ஞாபகம் வச்சிங்க. எனவே நாங்கள் நிறையா கொடுத்தோங்க. எங்கேருந்து கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? நாங்கள் எம்மா கொடுத்துருக்குறோங்க. ஐயோ, நான் அவங்க கொடுத்ததெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ளே இருக்க வேண்டிய எண்ணங்களை பற்றி தான் நான் பேசிக்கிறேன். உங்களை எண்ணங்களை தேவன் பார்க்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். புரியுதுங்களா? அங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்களை எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். என்னமோ உங்கள் வீட்டுத்தை கொடுக்குற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோங்க. அந்த ஜனங்க எப்படி அழகாக பேசுகிறாங்க பாரு. ஐயா, இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அதை எடுத்து உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதில் ஒன்றும் பெருமை பாராட்டத்துக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேரில் 1000 பணம் இருக்கலாம், லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம், பேங்க்கில் டெபாசிட் போட்டிருக்கலாம், எஃப்டியில் வச்சுருக்கலாம், நீங்கள் ஆர்டியில் வச்சுருக்கலாம், நீ பிளாட்டு வாங்கி போட்டிருக்கலாம், சொத்து உன் பேரில் இருக்கட்டும்ங்க, சந்தோஷமும் வச்சிங்க. நான் வேணான்னு சொல்ல, ஆண்டவர் அதை குறை சொல்ல வரல. எங்கேருந்து வந்தது? யாரால் வந்தது? உடனே எங்கள் தாத்தா எழுதி வச்சாருங்க,
நீங்கள் என்ன புதுசாக ஒரு தாத்தா கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க? எங்கேருந்து வந்தது? எங்கள் தாத்தா சம்பாதிச்சதுங்க. அந்த தாத்தாவுக்கு யார் கொடுத்ததுங்க? நீ எந்த தாத்தா வந்தாலும் சரிங்க, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, பெரிய தாத்தா நம்ம தாத்தா, தெரியுங்களா? அவர் வச்சது தான் எல்லாம். இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாதுங்க. சிந்திக்க விடுறதில்லை, சிந்திக்காமல் இல்லை. உங்களை நினைக்கவே இந்த பிசாசு விடவே மாட்டான். உங்களுடைய சிந்தனையை திசை திருப்பியே கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறான். இதனால தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கீங்க, இன்னும் கடனிலே மூழ்கி இருக்கீங்க, கடன் பிரச்சனைலேருந்து மீள முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க. சிலருக்கு கடனை நினச்சா ராத்திரி தூக்கமே சில பேருக்கு வர்றதே கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களிடத்தை கேட்குறது என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்குது? அதை முதல்ல கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையன்றது பாருங்கள். நிறைய வசனம் இருக்குது. நான் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் முடிந்தால் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. ஹரிஷ், நீங்கள் ஜெபிக்கலாமே. ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் முழங்கால படிக்கிட்டு உங்கள் மனசிலிருந்து வாயை திறந்தோ ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லி ஜெபிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் ஜெபிச்சு முடிக்கிறது வேறு விஷயம், நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் உங்கள் ஜெபம் ரொம்ப அவசியம். கர்த்தர் இப்போது நீங்கள் என்ன பேச போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க என்பதை கேட்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக ஆர்வமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்னிட்ட சொல்ல வேண்டாம், நான் கேட்குறதுக்காக சொல்ல வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்டு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord. Hallelujah. நம்முடைய தேவனால் நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் பெயரை பெருமைப்படுத்துவார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது, அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வருமானங்களிலே, உங்களுடைய வியாபாரங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். உன் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டு எடுக்க போகிறார். கடனிலே மூழ்கி தவிக்கிறாயோ, கர்த்தர் அதிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கியிருந்தால் திருப்பி செலுத்தி விடுங்க. செலுத்தாமல் மட்டும் இருந்து விடலாம் என்று எண்ணிடாதீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு சாபமாக முடிந்துவிடும். யாரிடத்திலாயில் நீங்கள் வாங்கியிருந்தால், சகேயர் சொல்கிறாரு பாருங்க, யாரிடத்திலாயில் நான் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நான் நாளத்தனையாக திரும்ப செலுத்துறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் 4 மடங்கு தரவேனா, நீ வாங்கினதை திருப்பி கொடுத்தாலே போதும். நீ வாங்கினதை கொடுத்தாலே போதும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனவே உங்கள் வீட்டிலே, குடும்பத்திலே சாபம் வராமல் பார்த்துக்கொள்வார். துன்மார்க்கன் வீட்டிலே சாபம் தங்கும். துன்மார்க்கன் வாங்கி திரும்பி செலுத்தாமல் போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு அந்த பேர் வேண்டாம். நீ நீதிமான் என்ற பேரோடு நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும்.
நீதிமான் என்ற பேரோடு நீ வாழ்ந்துட்டு போகணும். நீ இந்த உலகத்திட்டு வாழ்ந்து கடந்து போகும்போது இந்த உலகம் உன்னை சொல்லக்கூடாது, ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான் பாரு, ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான் பாரு என்று சொல்லக்கூடாது. நீங்கள் நீதிமானாய் மரிக்கணும், நீ நீதிமானாய் வாழணும், நீதிமான் என்ற பேரோடு நீ போய் சேரணும். இந்த துன்மார்க் என்ற பேர் வேண்டாம், அது வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுப்போம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுங்க, அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அளந்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உங்கள் கையில் என்ன இருக்கிறது, உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று எலிசா கேட்டார் பார்த்தீங்களா? அதே போல் கர்த்தர் கேட்குறார். கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தருடைய கையில் கொடுங்க. அது கர்த்தர் வாங்கி எடுத்துக்கிறதுக்கு இல்லை, அதை திரும்ப பல மடங்காக்கி உன் கையில் கொடுக்க அவர் ஆசைப்படுகிறாரு. பிரைஸ்லாம். இதுதான் ஆசீர்வாதத்தின் வழியை தவிர நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறதில்ல ஆசீர்வாதம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாமும் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற விரும்புகிறார், கர்த்தர் உங்களை அப்படி நடத்த விரும்புகிறார், அந்த அனுபவத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எத்தனை பேருக்கு நான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழணுன்ற விருப்பம் இருக்குது? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் கையை தூக்குங்க. அப்படி வாழணும்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் உங்கள் வலது கையை ஆண்டவருக்கு நேராக, நான் பார்ப்பதற்கு அல்ல, உங்கள் கையை நான் பார்க்க போகிறதில்ல, ஆண்டவர் பார்க்க போகிறார், பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு நேராக உங்கள் கையை உயர்த்தி சொல்ல போகிறீங்க. நீங்கள் தான் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அப்படி நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு அந்த கிருபையை தாரும், கொடுக்குற சிந்தையை தாரும், கொடுக்குற எண்ணத்தை தாரும். என்னுடைய இல்லாமையில், வறுமையிலையும், கஷ்டத்திலையும், ஏழ்மையிலையும் அந்த ஏழை விதவையை போல அது 2 காசாக இருந்தாலும் பரவாயில்லை, கொடுக்குற மனசை எனக்கு தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, உள்ளதை கொடுக்க, இருக்கிறதை கொடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் கிருபை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்தப்பட்டிருக்கிற கரத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரத்தை ஆண்டவர் பார்த்து தான் ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டுடைய கரம் இப்பொழுது உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவருடைய கரத்தை உனக்கு நேராக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரத்தை பார்த்து, உங்கள் கரத்தை தொட்டு, உங்கள் வலது கரத்தை தொட்டு பிடித்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கரத்தை உயர்த்துங்க. வேண்டுன்றவங்க மட்டும் கையத்தை உயர்த்துங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு தேவையே இல்லைனாக்கா உங்கள் 2 கையை நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுக்கிங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா உங்கள் கையை உயர்த்துங்க. தேவை உள்ளவங்க உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் நீ கொடுத்த முடிய நல்ல வார்த்தைகள், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய ஜனங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க, நெருக்கடியில் இருக்கிறாங்க, ஆண்டவர் வறுமையில் இருக்கிறாங்க, ஏழ்மையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறாங்க. அந்த கடனை திருப்பி தர முடியாமல், கொடுக்க முடியாமல் ஆண்டவரே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உயிரையே மாய்த்து கொள்ளலாமே என்று கூட சிலர் நினைக்கிறாங்க. இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் தபித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவன், நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர் அல்லவா? ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யத்தில் பெரியவர் அல்லவா? இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு லேசான காரியம். ஆண்டவரே நீர் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. பாதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்துக்குள்ளே மூழ்கி இருப்பவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுங்கப்பா. கடனை அடைப்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை கர்த்தர் திறப்பீராக, வழியை திறப்பீராக. அவர்கள் இன்றைக்கு இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ, எது இருக்கிறதோ, எவ்வளவு இருக்கிறதோ, எதை கொடுக்கிறார்களோ அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி நீர் அதை அவர்களுக்கு திரும்ப கொடுப்பீராக, பல மடங்காக திருப்பி கொடுப்பீராக. அதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அதன் மூலமாக அவர்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போவதாக. கர்த்தர் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க தேவ மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உமக்காக கொடுத்து 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 ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். கேட்கிறவர்களுக்கு தாருங்க ஐயா. வாஞ்சையோடு ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த கிருபையை தாங்கப்பா.
உமக்காக கொடுக்கட்டும், உமக்காக கொடுக்கட்டும். கொடுக்கிற இதயத்தை தார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவன் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.